எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட எய்ம். ஸோ 4 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நடக்குது. அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து கட்டிங் டூலில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பெண்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன லாஸ்ட் இயர் வந்துட்டு டூல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பியர்சிங் இருக்குது. தென் ஒரு பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய லாக்கு. இந்த இடத்துல ஸ்லாட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லாக் பண்ணக்கூடிய ஏரியா. இது எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய ஒரு காம்பனண்ட். இது சுவிட்சில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்னரில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டு. தென் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லாக் இருக்குது அப்படின்னா அந்த லாக்கோட அவுட்டர் லேயர் அது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைக்கிளுக்கு வரக்கூடிய ஒரு 3 பின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய 3 பியர்சிங்கும் ஒரு ஸ்கொயராக ரெக்டாங்குலராக வரக்கூடிய ஒரு பிளாங்கிங் ஆப்ரேஷனும் நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் வாஷரில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பியர்சிங் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் வந்துட்டு ஒரு பிளாங்கிங் சர்க்குலர் பிளாங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பியர்சிங் ஹோல், தென் எட்ஜ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலாக இருக்கக்கூடிய பிளாங்கிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அசம்பிளி டிராயிங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வரையும் போது அது மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 டிராயிங்குமே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்துட்டு என்னது மேனேஜ் பண்ணக்கூடிய டை பிளாக், ஃபார்மிங்குரிய டை பிளாக்ஸ். தென் லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபார்மிங் பஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸு. இந்த பேசிக் வந்துட்டு இதுதான் நீ வந்துட்டு அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் முடிக்கும் போது உனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட்ஸ் எந்த காம்பனன்ட்ஸ் கொடுத்தாலும் என்னால் டிசைன் பண்ண முடியும், என்னால் இது மாதிரி டிராயிங்ஸ் வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேசிக் கோர்ஸு. இந்த கோர்ஸோட மெயின் பேசிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்போ டிப்ளமோவில் ஜாயின் பண்ணீங்க பார்த்தீங்களா, டூல் அண்ட் டை ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டூல் அண்ட் டையோட மெயின் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸே வந்துட்டு இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான். அந்த பார்த்த எல்லாத்தையுமே நான் இன்னொரு தடவை ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது அப்படின்னா பிளாங்கிங், பியர்சிங், காம்பவுண்டு அண்டு காம்பினேஷன் டூல்ஸ் இருக்குது. நான் இதை ஏன் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ தான் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதை பார்க்கும்போது அந்த பேர்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அந்த பேரை ரிப்பீட் பண்ணும்போது நீ படித்தது எல்லாமே கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வந்துட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கும் ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே வந்துட்டு நல்லபடியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட எய்ம். ஸோ 4 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறது. அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து கட்டிங் டூலில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பெண்டிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா வி பெண்டிங், சேனல் பெண்டிங், எட்ஜ் பெண்டிங். தென் ட்ராயிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டீப் ட்ராயிங்கு, சேலோ ட்ராயிங். அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் ட்ரிம்மிங் டைஸு, சேவிங் டைஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மிங் டைஸும் சேவிங் டைஸும் வந்துட்டு உங்களுக்கு ட்ராயிங் டூல்ஸில் தான் செய்வாங்க. பேசிக் டிசைன் வரும்போது உங்களுக்கு காம்பனண்ட் டிசைனும் ஸ்ட்ரிப் லேஅவுட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம். ஸோ காம்பனண்ட் டிசைனில் நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அது என்னென்ன பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், மெட்டீரியல், அதாவது என்ன மெட்டீரியல், தென் அது என்ன அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே. தென் ஸ்ட்ரிப் லேஅவுட் போகும்போது அந்த ஸ்ட்ரிப் லேஅவுட்டில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் நமக்கு தரும். இதுதான் நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ஒரு சின்ன பேசிக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மொமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஷேப்ஸ் பார்த்தோம். பேசிக் ஷேப்ஸில் ஒரு டாட் இருக்குது, தென் ஒரு லைன் இருக்குது, ஒரு ஆர்க் இருக்குது. ஸோ அதில் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு தேவையான வந்துட்டு ஸ்ட்ரிப் லேஅவுட்டும் கட்டிங் ஃபோர்ஸும். ஸோ ஸ்ட்ரிப் லேஅவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, ஏரியா தேவை. கட்டிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பெரிமீட்டர் தேவை. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது சர்க்கிள் போட்டு அதை ஸ்மால் யூனிட் பாக்ஸாக பிரிச்சாச்சு. இங்கேயும் ஒரு சர்க்கிள் போட்டு பிரிச்சாச்சு. ரெக்டாங்கிளாக வரும்போது வந்துட்டு L × B வந்துடும். ஸ்கொயருக்கு வரும்போது A ஸ்கொயர்னு வந்துடும். சர்க்கிளுக்கு வந்துட்டு வரக்கூடிய ஏரியா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா πr ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து 2 ஆர், அதாவது 2 ஆரங்கள் இஸ் ஈக்குவல் டு தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விட்டம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். சரி, ஓகே, ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரெக்டாங்கிளை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும். அந்த பெரிமீட்டர் எங்கே யூஸ் ஆகும், கட்டிங் ஃபோர்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் 2L + 2B, அது 2 × L + Bன்னு எழுதிடுறீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்கொயருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 4 டைம்ஸ் A, ஏன்னா 4 ஏலையும் வந்துட்டு எட்ஜில் நடந்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட மீனிங். தென் காம்பனண்ட் வந்துட்டு எந்த ஷேப்ஸில் வேணுனாலும் இருக்கலாம். அந்த எல்லா ஷேப்ஸுமே பாயிண்ட், லைன் அண்ட் ஆர்க் அப்படிங்கிற இந்த 3 கான்செப்டை வச்சுட்டு எல்லா காம்பனண்ட்டையுமே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட முடியும். இதுதான் அந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த சர்க்கிள் தான் வந்துட்டு நமக்கு நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு பேசிக் என்டிட்டி தான் இது. ஸோ ஃபுல் சர்க்கிளாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாக πr ஸ்கொயர் எடுக்காமல் 360° சொல்லி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு மாற்றிக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இங்கே இந்த இடத்துல உங்களோட ஃபார்முலாவோட மீனிங் என்ன அப்படின்னா x / 360° ×
πr² அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறமா இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கும் உங்களால் வந்துட்டு லைனில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த லைன்லேயே நீ நடந்து போய் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களோட பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறமா டூலோட என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம். டாப் லைட், பாட்டம், பேக்கப் பிளேட்டு, பஞ்ச் ஹோல்டர், பஞ்சு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டிப்பர் பிளேட்டு. நான் ஏன் வரிசையாக சொல்கிறேங்கிறத நீங்களும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் சொல்லும் போது எனக்கு வரிசையாக சொல்லணும், டாப்லேருந்து பாட்டம். அப்போ தான் உன்னால் நான் வந்துட்டு திடீர்னு ஒரு பஞ்ச் ஹோல்டர் எப்படி இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன், உங்களோட இமேஜினேஷன் எங்கே போகணும்னா இந்த லொக்கேஷனுக்கு போகணும். அப்போ தான் வந்துட்டு நீ வந்துட்டு பஞ்ச் ஹோல்டரை திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோல்டரை திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் வந்துட்டு ஸ்டிப்பர் பிளேட், தென் வந்து டை பிளாக்கு, டைக்குரிய பேக்கப் பிளேட்டு, தென் பாட்டம் பிளேட்டு, அதுக்கப்புறம் பில்லரு, தென் பில்லருக்கு வரக்கூடிய லீனியர் புஷ்ஷும் இருக்கலாம், இது மாதிரி ஹெட்டட் புஷ்ஷும் இருக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா வந்துட்டு டாப் அசம்பிளின்னு சொல்லிடுவோம். டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும், பாட்டமில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் வந்துட்டு பாட்டம் அசம்பிளின்னு சொல்லிடுவோம். பாட்டம் அசம்பிளியில் பில்லர் வந்துடும், புஷ் வந்துட்டு டாப் அசம்பிளியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு டூலை டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 14 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ அப்போ 14 பார்ட்ஸும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த 14 பார்ட்ஸையும் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஸோ அந்த 14 பார்ட்ஸையும் டிசைன் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குது. அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் தான் என்ன அப்படின்னா 14 டிசைன் ஸ்டெப்ஸ் இன் டூல் டிசைன். இதுதான் வந்துட்டு அதோட மொத்தமான பேசிக்ஸ். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிளாஸ்லையுமே நம்ம பார்த்தது. அதுக்கப்புறமா எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு டூலை வந்துட்டு டிசைன் பண்ணுறது நமக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டதுனால அதிலிருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்ததில் வந்துட்டு காம்பனன்ட் அனாலிசிஸை பற்றி ஏற்கனவே நம்ம கொஸ்டின் வாசித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சர்க்குலர் பிளாங்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட திக்னஸ் சொல்லியிருக்காங்க 1.6 mm, அதோட சியர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சியர் ஸ்ட்ரென்த் வந்து மெகா பாஸ்கலில் கொடுத்ததுனால அந்த மெகா பாஸ்கலில் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அந்த கால்குலேட் பண்ணதுக்கான கன்வர்ஷன் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. தென் அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஏரியா நமக்கு தேவை. ஸோ எந்த ஏரியா நான் கட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்துட்டு ஸ்மால் ஏ. நம்ம பெரிய ஏரியா தான் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்த ஒயிட் கலரில் இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து இந்த ரவுண்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்மால் பேசிக். ஸோ இந்த பேசிக்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன் கால்குலேட் பண்ணோம். அது நியர்லி 71.53% அப்படின்னு சொல்லி வந்தது. அதை வச்சுட்டு 100லேருந்து அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 100 மைனஸ் அந்த 71.53ன்னு போட்டிங்க அப்படின்னாக்கும் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஒரு 26% வந்துட்டு இருக்குது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 26% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கிராப். தென் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கான்செப்ட் சொன்னோம், நம்ம சியர் ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லி ரெண்டு விதமான ஃபோர்ஸ். லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாத நிறைய பேருக்கு வந்துட்டு புரியாது. ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு தடவை சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பனன்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக கட் ஆகி கீழே விழுகுது அப்படிங்கும்போது இதோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸும் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக ஆக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஃபோர்ஸோட சிம்பிள் நான் இங்கே ஏரோ மார்க்கில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சியர் ஃபோர்ஸோட சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இந்த சியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் ரெண்டாக கட் பண்ணிடும். ஸோ இதுதான் சியர் ஃபோர்ஸோட மெயின் பேசிக். சரி, ஓகே. அப்போ டென்சைல் ஃபோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த டென்சைல் ஃபோர்ஸை எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம டூலில் சொல்லிடுறேன். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் வந்துட்டு பெண்டிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு டிராயிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். தென் வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபார்மிங் டூல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மிங் டூல் இருக்கிற இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு இதோட பேசிக். ஸோ அப்போது நல்லா பார்த்துக்கோ. அப்போ சியர் ஃபோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், கட்டிங் டைஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், டென்சைல் ஃபோர்ஸ் வந்துட்டு பெண்டிங் டைஸ் அண்ட் நான் கட்டிங் டைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் ஓகே சார். அப்போ வந்துட்டு நான் யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும்ல சார் அப்படின்னா நிறைய பேர் லாஸ்ட் கிளாஸில் வராதவங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் தெரியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக அதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ மெகா அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்டு 10⁶, பாஸ்கல் அப்படிங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயரை நான் வந்துட்டு எம்எம்ல மாற்றணும். ஸோ அதனால் 10⁶ இன்ட்டு நியூட்டன் டிவைடட் பை 1000 இன்ட்டு 1000. ஏன்னா ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. ஓகேவா? இது 1000 mm, இதுவும் 1000 mm. அப்போ 1000 இன்ட்டு 1000 mm ஸ்கொயர் இது. ஸோ நியூட்டன் பெர் இது mm ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். அப்போ இன்ட்டு 10⁶ இன்ட்டு நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் டிவைடட் பை 10⁻³ இன்ட்டு 10⁻³. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு எஸ்டர்டே கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 மெகாபாஸ்கல் ஸோ 1 மெகாபாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம்.
ஓகேங்களா, கரெக்ட்டுங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சின்னதாக என்னப்பா? ஓ எஸ் 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 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். எஸ் கரெக்ட், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேங்களா? அதே மாதிரி அதே இதை வந்துட்டு டென்சைல் ஃபோர்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சைடில் யூனி அக்சியல், அதாவது ஒரே அச்சில் ஒரு இரண்டு விதமான ஃபோர்ஸ், எதிரெதிர் திசை கொண்ட இரண்டு விசைகள் வந்துட்டு ஒரு பொருளின் மீது பயன்படுத்தப்படும் போது அந்த பொருள் வந்துட்டு தனது நீட்சித்தன்மையை வந்துட்டு அதிகரிக்கும். அந்த மாதிரி நீட்சித்தன்மை அதிகரிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் என்ன அப்படின்னாக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இந்த டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு லைட்டாக ஸ்ரிங்க் ஆகும், சின்னதாக மாறும். ஓகேங்களா, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த பேசிக். ஸோ தென் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டிசைன் முடிஞ்சோடனே நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கால்குலேஷன் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு போனோம். ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டதுனால என்ன பேசணும் அப்படின்னாக்கும் எஸ் இன்ட்டு எல் இன்ட்டு டி தான் சார் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த எஸ் அப்படிங்கிறது சியர் ஸ்ட்ரென்த் மெகா பாஸ்கல்ல கொடுத்தாங்க. அந்த மெகா பாஸ்கல்ல கொடுத்ததை நம்ம வந்துட்டு என்னத்துல கன்வெர்ட் பண்ணிட்டோம், நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா லென்த் ஆஃப் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும். அதாவது அந்த சர்க்குலரோட எட்ஜஸ் பெரிமீட்டர். ஸோ அந்த பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி என்டர் பண்ணியாச்சு. திக்னஸ் ஆல்ரெடி கிவன் 1.6 தான். ஸோ தென் அதை போட்ட உடனே நமக்கு வந்துட்டு 75,343.2. இது என்ன யூனிட் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஒரு சின்ன கால்குலேஷன் போனோம். நமக்கு எஸ் வந்துட்டு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி எழுதிட்டதுனால தென் வந்துட்டு எம்எம் அண்ட் எம்எம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு கான்செப்டையும் ரெண்டு யூனிட்ஸையும் வந்துட்டு மறுபடியும் அதில் அப்ளை பண்ணும்போது எம்எம் இன்ட்டு எம்எம் வந்துட்டு கேன்சல் ஆகிடுது. ஏன்னா லென்த்தோட யூனிட் எம்எம், திக்னஸோட யூனிட்டும் எம்எம். ஸோ கேன்சல் பண்ணோன்னே நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆச்சு, அது வந்து நியூட்டன் ஆயிடுச்சு. தென் ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது 10 நியூட்டன், அதே மாதிரி 1000 கிலோகிராம் அப்படிங்கிறது ஒரு டன். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸில் வரக்கூடிய யூனிட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட் யூனிட்ஸை மறுபடியும் நம்மளோட இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 75,343 நியூட்டன்ஸ் அப்படிங்கிறது 7,534 7534 கிலோகிராமா மாறிடுது. தென் கிலோகிராமா இருந்ததை நம்ம டன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஏன் டன்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு அவைலபிலிட்டியா இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸஸ், அதாவது நம்மளோட இந்த டூலை கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மெஷினரிஸுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு டன்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ டன்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம டன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் தான் நம்ம என்ன பண்றோம், ப்ரெஸ் ஆப்ல கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ டன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ல வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம். ஓகேவா, இதுதான் பேசிக். ஸோ அப்போ நான் வந்துட்டு அப்போ எனக்கு கிடைச்ச அந்த நியூட்டனை கிலோகிராமா மாத்திட்டு மறுபடியும் டன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல டன்னா கன்வெர்ட் பண்றோம். ஸோ 7.5 டன்ஸ் அப்படின்னு வருது. இது எதுக்கு அப்படின்னா, தியரட்டிக்கல் நம்ம கால்குலேஷன் படி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு காம்பனண்ட்டுக்கான கட்டிங் ஃபோர்ஸ் 7.5 டன்ஸ். ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த 7.5 டன்ஸ் அப்படிங்கிறத விட குறையவே கூடாது. குறைஞ்சதுன்னா கட்டே ஆகாது உங்க காம்பனண்ட். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், ப்ரெஸ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் இருக்கு, அதோட அவைலபிலிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அது எந்த அளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. ஏன்னா அது வந்துட்டு லாங் டைம்ல வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கனால அதோட ரிலையபிலிட்டிலாம் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அதோட அந்த என்ன சொல்றது, நிறைய உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே நிறைய டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ஃபோர்ஸ் அப்படியே கொடுக்காது. ஸோ அதனால அது ஒரு 70% வந்து தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுட்டு நம்ம அதை வந்துட்டு இங்கே ஒரு சேஃப்டியாக கொடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு 7.5 டன்ஸ் தேவை, ஆனால் இன்னொரு 30% எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 1.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 1.3 into 7.5 போடும்போது உங்களுக்கு நியர்லி 10 டன்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ நார்மல் வேல்யூ வரும், அதாவது டெசிமல் வேல்யூஸ் வரும் 9.8 அப்படின்னு சொல்லி தசம பின்னத்தில் வரும். அந்த தசம பின்னத்தில் வரதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா 10 டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 10 டன் ப்ரெஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நம்மளோட டூலை கொடுத்து, சார் இந்த மாதிரி எனக்கு 10 டன் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இந்த டூலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க 10 டன் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணி நமக்கான காம்பனண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பேசிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, கால்குலேஷன் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ். ஓகேப்பா, இந்த பேசிக் ஸ்டெப்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 0.0032 இன்ட்டு டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக தான். அந்த எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணதை நான் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது புரியாது. ஸோ அதனால நான் இந்த இதில் மறுபடியும் போட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த இதை வந்துட்டு கிளியரன்ஸ்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை வந்துட்டு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ஷன் அட் த சர்ஃபேஸ், அதாவது உன் காம்பனண்ட் வந்து நல்லா கட்டாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபை பண்ற
மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க போது நான் வந்துட்டு கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஆப்டிமைஸாக ரொம்ப டல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் அதிகமாக என்னோட இது வந்துட்டு காம்பனன்ட் வந்துட்டு ரொம்ப பெண்டிங் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைனிங் ஆகும், இப்படி வந்துடும். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கும், ரொம்ப சைனிங்காக டைமென்ஷன்லாம் குறைஞ்சு. ஸோ அப்போது இதுதான் அப்போது இதோட பெர்ஃபெக்டான மேட்ச் நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு நேரம் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இதுதான் என்னோட கிளியரன்ஸ் வேல்யூ, இதுதான் என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் கிளியரன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த கிராஃபில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்த பசங்களுக்கு புரியல அப்படிங்கிறவங்க இந்த இதை பார்த்தாங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. தென் அந்த ஃபார்முலா உள்ள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். இந்த ஃபார்முலா என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டேட்டாக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எம்பெரிக்கல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த எம்பெரிக்கல் ரிலேஷன்ஸை வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா தான் வந்துட்டு இந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூஸ் வரும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு கிளியரன்ஸ். ஸோ அந்த கிளியரன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளியரன்ஸ் பெர் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பஞ்சும் டையும் எடுத்துட்டோம்னா கிளியரன்ஸ் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் இருக்கா? இல்லை. ஏன்னா மேலே பஞ்ச் இருக்கு, கீழே டை பிளாக் இருக்கு. இந்த டை பிளாக்ல ரெண்டு சைடுமே நான் கிளியரன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோ. அப்போ நான் ரெண்டு சைடும் கிளியரன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணனா கூட இந்த சைடு ஆப்செட் ஆகிடும் அல்லது இந்த சைடு ஆப்செட் ஆகிடும். ஸோ ஒன் சைடு வந்துட்டு கிளியரன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடும், இன்னொரு சைடு எனக்கு கிளியரன்ஸே இருக்காது. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு சைடு மட்டும்தான் கிளியரன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு எனக்கு கிளியரன்ஸே இருக்காது. அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட காம்பனன்ட் வந்து தப்பாக தான் வரும். ஏன்னா ஒரு சைடு பெண்டாக கட் ஆகாது, இன்னொரு சைடு வந்துட்டு பல்ஜ் ஆகி தான் உள்ளே போகும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக். அப்போது என்னோட காம்பனன்ட் வந்து நான் என்ன பண்ணணும்? என்னோட பஞ்சையும் டையையும் பர்ஃபெக்டாக அதோட சென்டர் லைனில் வந்துட்டு அலைன் ஆகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ சென்டர் லைனில் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் டாப்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த மூவ்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பில்லர் அண்டு புஷ் டைசெட். அந்த டைசெட் தான் என்ன அப்படின்னா டாப் பிளேட்டு, பாட்டம் பிளேட், தென் உங்களோட பஞ்ச் ஹோல்டர்ஸ், தென் பஞ்ச் ஹோல்டர்ஸ் வராது, டாப் பிளேட், பாட்டம் பிளேட் அண்டு பில்லர் அண்டு புஷ். ஓகேங்களா? இதுதான் அதோட பேசிக். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டிப்பிங் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஸ்டிப்பிங் ஃபோர்ஸ் அதே மாதிரி 0.3 டைம்ஸ் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் போட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கிலோகிராம்லேயே போட்டுக்கோங்க, இல்லை டன்னில் எதில் எந்த யூனிட்ல வேணாலும் போட்டுக்கோங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் ஸ்டிப்பர் பிளேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டிப்பர் பிளேட் வந்துட்டு இவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் இருந்தால் தான் என்னோட பிளேட்டை வந்துட்டு கீழே தட்டி விடும் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். தென் வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தோம். அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஏன் பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு இப்போ வந்துட்டு சிம்பிள் டூல்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த சிம்பிள் டூல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பார்ட் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்குலர் பார்ட்டில் சென்டரில் ஒரே ஒரு சர்க்கிள் தான் வருது. ஸோ அப்போ இதோட ஃபோர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். இதுவே எனக்கு ப்ராசஸிவ் டூலில் போனீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டேஜஸ் இருக்கும். 2 ஸ்டேஜஸ் இருக்கும்போது இதோட சென்டர் பாயிண்ட் எது, இந்த 2 சைடும் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரையாங்குலராக ஒரு இது இருக்குது, இதில் வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த 2 சைடும் நான் யூனிஃபார்மாக ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ ஒன் சைடு நான் ஃபோர்ஸை வந்துட்டு வேரி பண்ணேன் அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஃபோர்ஸ் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ ஒன் சைடு இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான், அதாவது அதோட ஃபல்க்ரம் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ சமதள புள்ளி அப்படிம்பாங்க. ஸோ அந்த புள்ளி தான் என்ன அப்படின்னா உங்களுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரெஸ்ஸில் கனெக்ட் பண்ணோடனே அந்த இடத்துல இருந்து வரணும். ஸோ இதுதான் அதோட பேசிக். ஸோ தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இது மாதிரி 2 ப்ரொஃபைல்ஸ் மட்டும் இருக்காது. நம்ம பஞ்சில் இதில் டை பிளாக்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஹோல்ஸ் வரும். கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வரும், நிறைய ஃபார்மிங்ஸ் வரும், நிறைய பியர்சிங்ஸ்லாம் கூட வரும். தென் இந்த மாதிரி கூட அவுட்டர் ப்ரொஃபைல் இருக்கலாம். ஸோ அப்போ காம்பனண்ட் வரும்போது இந்த காம்பனண்ட் எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ப்ரொஃபைலோடு இருக்கிற மாதிரியாகவும் நடுவில் இந்த ஹோல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு காம்பனண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அது எல்லாத்தையுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எப்படி என்ன லொக்கேஷனில் அப்போ எனக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதுதான் எனக்குரிய பிளேட்டு. இந்த பிளேட்டில் இந்த ஹோலுக்கு எது சென்டர், இந்த குட்டி ஹோலுக்குலாம் எது சென்டர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிடுறீங்க. ஓகேவா? அந்த பேர் தான் வந்துட்டு L1, L2, L3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒரு பேர் வச்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்டோட
0 அப்படிங்கிற ஆரிஜின் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் நம்முடைய என்னது காம்பனண்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய பிளேட்டு, இந்த பிளேட்டில் தான் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட், இது ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட், அது வந்துட்டு எக்ஸ் கமா ஒய், இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் L1. தென் வந்துட்டு L2 அப்படிங்கிறது வந்துட்டு இது 0 ஆதி புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ரெண்டாவது சர்க்கிள் அப்படிங்கிறது தான் L2 டிஸ்டன்ஸ். ஸோ நீ ஒய்லெலாம் அந்த டிஸ்டன்ஸ் நீ பார்க்க தேவையில்ல, அதனால தான் ஜஸ்ட் ஒரே ஒரு லென்த் L1 L2 மட்டும் பார்க்குறாங்க. தென் X1 பார்க்குறோம். X1ம் Y1 அப்படிங்கிறது அதோட மிடில் பாயிண்ட், அதே மாதிரி X2 Y2 அப்படிங்கிறதும் அதனுடைய மிடில் பாயிண்ட்ஸ். ஸோ அது ரெண்டையுமே நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு X1 பாயிண்ட்டோட வேல்யூ என்ன, Y1ஓட பாயிண்ட் வேல்யூ என்னன்னு எழுதிடுறோம். தென் L1 எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆதி புள்ளியிலேருந்து. ஸோ அதை வரிசை எழுதிட்டீங்க அப்படின்னா எத்தனை ப்ரொஃபைல் இருக்கோ அத்தனை ப்ரொஃபைலுக்கு இது மாதிரி நம்ம எழுத முடியும். எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் எழுத முடியும். ஸோ அப்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா LX LY அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். இந்த LX எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் LXன்னு வரும், சம்மேஷன் ஆஃப் LYன்னு வரும். தென் இந்த L எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சம்மேஷன் ஆஃப் L அப்படின்னு வரும். ஸோ அவ்வளோதான். இதை வச்சுட்டு நீங்கள் சம்மேஷன் ஆஃப் LX பை சம்மேஷன் ஆஃப் L போட்டிங்க அப்படின்னா X பார், அதாவது X டிஸ்டன்ஸில் இது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், அதாவது என்னோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு சொல்லும். அதுக்கடுத்து ஒய் பார் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் ஒய்யில் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிடும். ஸோ அப்போது அந்த பாயிண்ட்டில் தான் என்னுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல எனக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த இடத்துல தான் என்னுடைய சேங்கை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் என்னோட சேங்கை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஃபுல் பேசிக்ஸ். இதுதான் எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு டைப்ளாக்குடைய திக்னஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். ஸோ டைப்ளாக்கோட திக்னஸுடைய ஃபார்முலாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பெரிக்கல் ரிலேஷன் தான். அதில் உள்ளுக்குள்ளே போடக்கூடிய எஃப்பை வந்துட்டு கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் 75,343 நியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த 75,343 நியூட்டன்ஸ் அப்படிங்கிறத கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கே போட்டுக்கிற டேட்டா இந்த சீட்டை வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில டைம் தப்பாக வருங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த எஃப்இஸ் இன் கிலோகிராம் கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஃப்ஐ வந்துட்டு கிலோகிராமில் போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய டைப்ளாக்குடைய திக்னஸ். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி சார் அதை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பேசிக் சொல்லி கொடுத்தேன். ஸோ A × A × A அப்படின்னா தான் அது A கியூப். ஸோ அப்போ A கியூப் எனக்கு தெரியும் அப்படின்னா A × A × Aன்னு நான் பண்ணணும். சரி, ஓகே. அப்போ A கியூப் பவர் 1/3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னுடைய கியூப் ரூட். ஸோ அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு A வந்துட்டு 3ன்னு எடுத்துட்டோம்னா A கியூப் வந்துட்டு 27. அதே A கியூபுக்கு ஹோல் பவரில் வந்துட்டு 1/3 குவார்டர் இது எடுத்தோம், கியூபிக் எடுத்தோம் அப்படின்னு 1/3 எடுத்தீங்க அப்படின்னாக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23, சாரி ஸ்கொயர் ரூட் இல்லை, கியூப் ரூட் ஆஃப் 27. ஸோ அப்போ என்ன அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா 27 வந்துட்டு 3 ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக பிரிக்கணும். அதை வந்துட்டு ஒரு அதில் 3ல் 1 மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ 27 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 × 3 × 3ன்னு எடுக்கலாம். ஸோ அப்போ 3 3லேருந்து ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிறீங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் 2 பவர் கியூப்னா 8. ஸோ அப்போ 8க்கு வந்துட்டு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா என்னது 2 × 2 × 2 ஹோல் பவர் 1/3. அப்போ 3லேருந்து சேர்ந்து ஒன்று காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 2. ஸோ இதுதான் அந்த பேசிக். இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போது இதில் யாருக்காவது டவுட் இருக்கா கண்ணா? சொல்லுங்க கண்ணா, இருந்ததுன்னா சொல்லுங்க. எரேசரை விட்டா ஐயோ. சரி, நம்ம அப்போ அடுத்த பேஜ் போடுவோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா உங்களுக்கு? சரிம்மா கண்ணா, மற்ற வேற யார் இருக்கீங்க பசங்க? எனக்கு இப்போதைக்கு வாட்ச் பண்ண முடியாது. யார் யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். சரி கண்ணா, இங்கே ஏதோ கிறுக்கி இருக்கிறேன், இது எதுவும் கண்டுக்காதீங்க, சரியா? ஓகே, ஒன்றும் சொல்லாத, எதுவும் சொல்லாத. வா, வேற லெவல். ஏதோ எழுதிருக்கேன், நேற்று தூக்கத்தில் ஏதோ எழுதிருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது. சரி கண்ணா, ஓகேம்மா. ஸோ ஓகே, இதை எதுவும் கண்டுக்காதீங்க, சரியா? விட்டுருங்க. நான் ஏதோ எழுதி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், சம்திங் அப்படி தான் தெரியுது எனக்கு பார்க்க.
அது போக மாட்டேங்குது. சரி ஓகே, இருங்க நான் இதை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சேட்டை. ஆமா, இது ஏதோ எழுதி பார்த்தேன் கரெக்ட். இப்போதான் ஒரு ஓகேப்பா, சூப்பர், ஃபைன். ஓகேண்ணா, கேக்குதா? கிளியரா க்ளீன் பண்ணியாச்சுப்பா வீடியோ. சரிக்கண்ணா, இப்போ நமக்கு வந்துட்டு டைபேக் டிசைன் போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபாஸ்ட்டாகவே சொல்லணும்னா ஃபாஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்களுக்கு டை பிளாக்கோட டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு நான் டை பிளாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டா? இதில் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்துட்டு அந்த லேண்ட் போர்ஷனுக்கு வரக்கூடிய டாட்டட் லைன்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ இது வந்துட்டு பிளாங்கிங் டூலு. இது பிளாங்கிங் டூல் அப்படிங்கிறனால பஞ்ச் மேலே வச்சுக்க போகிறேன், டை பிளாக்கு கீழே வச்சுக்க போகிறேன், ஸ்டிப்பர் பிளேட்டையும் கீழே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் என்னோட டை பிளாக்கில் வரக்கூடிய 4 ஹோல்ஸும் வந்துட்டு ஃப்ரீ ஹோல்ஸாக தான் இருக்கும், கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே. அதுக்கப்புறமா 2 டபுள் ஹோல்ஸ் இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்துட்டு நமக்கு அதுக்கான பேசிக். சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு டை பிளாக்கோட திக்னஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டை பிளாக் உடைய ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு டை பிளாக் இருக்கு. நம்மளோட இந்த டை பிளாக்ல வந்துட்டு ஒரு திக்னஸ் இருக்குப்பா. இந்த திக்னஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி இதுபடி 20 mm அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரி சார், எனக்கு இந்த 20 mm தெரியும் சார். இப்போ எனக்கு வந்துட்டு என்னன்னா, இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதோட எட்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இந்த எட்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இந்த எட்ஜஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஹேண்ட் ரூல், அதாவது ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இன்னொன்று, டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய யூசிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் நமக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ப்ரொசீஜர் போயிடுறோம். இந்த ஃபஸ்ட் ப்ரொசீஜர் போயிடும்போது ரொம்ப இப்போதைக்கு ஈஸியாக இருக்கும். இதை கற்றுக்கோங்க. இதை கற்றுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிசைன் டேட்டா புக்கை பார்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது மட்டும் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேணும்னா மாற்றிக்கலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டூல் டிசைன் டேட்டா புக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீ வரையும் போதே கூட ஓகே மேனுவலாக வரைஞ்சோம்னா இப்படி வரும், டிசைன் டேட்டா புக் படி வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீயாவே வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பெறலாம். இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த லென்த் ஆஃப் த டை பிளாக் வேணும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, கரெக்டா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் டை பிளாக் எனக்கு தெரியாது. விட்த்து தெரியுமா? விட்த்தும் எனக்கு தெரியாது. திக்னஸ் தெரியுமா? எஸ், ஐ நோ திக்னஸ். ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் எஃப் ஃபார்முலாவை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிசைனே என்னது? ஃபைண்டிங் அவுட் த டை பிளாக்கோட டிசைன், கரெக்டா? அந்த டை பிளாக் டிசைன் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய திக்னஸ் கிடைக்கும். இந்த திக்னஸ் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிசைன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேண்ட் ரூல் படி 1.2 டைம்ல இருந்து 1.5 டைம்ல இருந்து 2 டைம்ஸ் திக்னஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஹோலுக்கும், அதாவது பிட்வீன் ஹோல்ஸ், ஒரு 2 ஹோலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு அட்லீஸ்ட் 1.2 டைம்ஸ்ல இருந்து 2 டைம்ஸ் திக்னஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கேப் இருக்கணும் அப்படின்னு மட்டும் டிஃபைன் பண்ணுறாங்க.
ஸோ அந்த டிஃபைன் பண்ணுறத வந்துட்டு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் இங்கே வரைக்கும் போய்க்கலாம். ஓகேவா, இங்கே வரைக்கும் அங்கே வரைக்குமே போய்க்கலாம் நீ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணேன்னா ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் திக்னஸே வரலாம். இதுவும் அதே மாதிரி வரலாம், இதுவும் அதே மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன மாடிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட டிசைனை எனக்கு என்னோட பிளேட்டோட திக்னஸ் தெரியும், என்னோட காம்பனண்ட்டோட இந்த இன்டர்னல் பிளாங்கிங் டயாமீட்டர் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்பனண்ட்டோட எட்ஜில் இருந்து 2 டைம்ஸ் டி அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் டைமென்ஷன் வச்சிடுறேன். அதே மாதிரி மேலேயும் மேக்ஸிமம் டைமென்ஷன் 2Tன்னு வச்சிடுறேன். லெஃப்ட் சைட்லேயும் 2 டைம்ஸ் திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்றேன். பாட்டம்லேயும் அதே மாதிரி 2 டைம்ஸ் டி அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரஃப்பாக ஒரு லைன் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போது அந்த லைனை தாண்டி அது வந்துட்டு என்ன வரக்கூடாது, அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு வரக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய ரஃப்பாக போடக்கூடிய லைன். கரெக்டுங்களா கண்ணா? ஓகேவா, புரியுதா இது? இல்லடா கண்ணா, இப்போ வந்துட்டு இந்த காம்பனண்ட், அதாவது உனக்கு வந்துட்டு இந்த சர்க்குலர் டயாமீட்டர், பிளாங்கோட டயாமீட்டர் எவ்வளோன்னு உனக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அதில் இருந்துட்டு நம்ம 1.2 டைம்ஸ் 1.5 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் திக்னஸ் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட காம்பனண்ட் ஒரு எட்ஜ் டு இன்னொரு எட்ஜ் இருக்கணுங்கிறது நம்மளோட பேசிக் ரூல் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இந்த ரூல் ஓகேவா. ஸோ அப்போ நான் வந்துட்டு மேக்ஸிமமாக எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. தென் என்னோட பிளேட் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் வரும். ஓகேவா. ஸோ உங்களால் டிராயிங் வரையும் போது வந்துட்டு என்ன சொல்கிறது, எந்த இடத்துலையும் ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட் இடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேக்ஸிமம் வராமல் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட அந்த பிளாங்கிங் டயா இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர்ல இருந்து அவுட்டரில் ஒரு 2 டைம்ஸ் திக்னஸ் 2 டைம்ஸ் திக்னஸ் 2 டைம்ஸ் திக்னஸ்னு சொல்லி போட்டுட்டு ஒரு ரஃப்பாக ஒரு ரெக்டாங்குலர் லைன் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ அப்போது நான் போடக்கூடிய ஹோல்ஸ் எதுவுமே இந்த லைனுக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல 2T இருக்குன்னா இந்த இடத்துலையும் 2T வரணும் அப்படின்னா, இல்லை இதுவே சர்க்கிளே வந்துட்டு 2T தான் இது ஆக்சுவலாக. கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தான் டைமென்ஷன் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல போடக்கூடிய இந்த ஃப்ரீ ஹோலை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரியே போட்டுறேன். ஓகேவா. இந்த 4 ஹோலுக்கும் இப்போ நமக்கு எந்த லொக்கேஷன் வரும்னு நமக்கு தெரியும். இதுக்கப்புறமா இந்த எட்ஜு டு எட்ஜு ஒரு 10 mm வச்சுக்கிறீங்க. ஓகேவா. இந்த எட்ஜு டு எட்ஜும் 15 mm வச்சுக்கோ, இதையும் 15 mm வச்சுக்கோங்க, இதையும் 15 mm வச்சுக்கோ, இதையும் 15 mm வச்சுக்கோ. இது ஒரு 15 mm, பாட்டமில் ஒரு 15 mm, டாப்பில் ஒரு 15 mm, லெஃப்ட் சைடில் ஒரு 15 mm போட்டிங்கன்னா ஒரு கட்டம் வரும் தெரியுமா. அந்த டைமென்ஷன் தான் உன்னுடைய விட்த்து, உன்னுடைய லென்த் ஆஃப் டை பிளாக். சரி சார், இதை எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த எட்ஜ் உனக்கு தெரியும், இந்த எட்ஜில் இருந்து 15ன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு 15 ப்ளஸ் இந்த ரேடியஸ், சர்க்கிளோட ஒரு ரேடியஸ் ப்ளஸ் இந்த ஒரு 2 டைம்ஸ் திக்னஸ் இருக்கக்கூடிய இந்த எட்ஜ் வரைக்கும், அதுக்கப்புறமா இந்த இதோட டயாமீட்டர், தென் இந்த டயாமீட்டருக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு 2T, தென் இந்த ஒரு ரேடியஸ், இந்த இது வரைக்கும் வரக்கூடிய 2T, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரேடியஸ் மட்டும், அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 15 mm. புரியுதுங்களா. ஸோ அடிஷன் ஆஃப் இதுதான் என்னோட லென்த் ஆஃப் பிளேட், அடிஷன் ஆஃப் அதே மாதிரி பாட்டம்ல இருந்து வெர்டிகல் வரைக்கும் போகிறது தான் என்னோட விட்த் ஆஃப் டை பிளாக். ஓகேவா. இது இல்லாமல் எனக்கு வேற இருக்கு, என்னப்பா இருக்கு, வேற ஆங்குலர் கிளியரன்ஸ் இருக்கு. ஆங்குலர் கிளியரன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எவ்வளோ டிகிரி, 3 டிகிரி. ஓகேவா. இதை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1/4 to 3/8 டிகிரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3/4 டிகிரி to 1 டிகிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு 3 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. இப்போ நீ நல்லா நோட் பண்ணி பாரு, இதே பிளேட்டை நான் திருப்பி வச்சனாலும் இதே மாதிரி நான் வைக்க முடியும். கரெக்டா. டாப்பையும் பாட்டமையும் திருப்பி வச்சனாலும் அதே லொக்கேஷன்லேயே வந்துடும். கரெக்டா. ஏன்னா எல்லா ஹோல்ஸுமே 15 to 15 தான் இருக்குது, எட்ஜ் டு 15 15 15 15 தான் இருக்குது. கரெக்டா.
ஸோ அதனால இதில் வந்துட்டு அப்போ என்ன கான்செப்ட் இல்லை அப்படின்னா, நான் இதே டை பிளாக்கை திருப்பி போட்டேன்னா லேண்ட் எனக்கு மேலே வரும், காம்பனண்ட் கீழே, அது டை பிளாக்கோட சர்ஃபேஸ் வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ட்ராபேக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபூல் ப்ரூஃபிங் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தப்பாக இன்சர்ட் பண்ண அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகாது. தட்ஸ் ஆல். ஸோ அதுக்காக அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலையோ அல்லது இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய 2 ஹோல்ஸையோ 15 mm பதிலாக ஒரு 17 mm தள்ளி போட்டுறாங்க. இன்னொரு 2 mm மட்டும் ஆஃப்செட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நீ பாட்டமில் இருக்கக்கூடிய பிளேட்டில் 17 எந்த சைடில் இருக்கோ அந்த சைட்லேயே 17 வந்தால் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். கரெக்டாக இல்லை பிளேட்டை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் சைடில் இருக்கக்கூடிய 15 வந்துட்டு ஆப்போசிட் சைடில் போயிடும். நீ பிளேட் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு இதில் மட்டும் போல்ட் உள்ளே போகாத மாதிரி நிற்கும். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் 17 mm வர மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டை பிளாக்குடைய பேசிக் டிசைன். ஓகே, லென்த்து தெரியணும், விட்த்து தெரியணும், திக்னஸ் தெரியணும். திக்னஸ் தான் ஃபஸ்ட்டு தெரியும். அதை வச்சுட்டு 2 times திக்னஸை யூஸ் பண்ணி 4 ஹோல்ஸை கார்னர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா 15 mm ஆர் 17 mm வச்சுட்டு எட்ஜை வந்துட்டு அவுட்டர் லேயர் பண்ணிடுறீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து லென்த் ஆஃப் பெரிமீட்டர், லென்த் ஆஃப் த டை பிளாக் அண்ட் வித் ஆஃப் த டை பிளாக் கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமா ஃபுல் ப்ரூஃபிங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ண அதே 2 ஹோல்ஸை ஆஃப்செட் பண்ணி வைக்கிறீங்க. கிளியரா? ஓகே. இப்போ டிசைன் ஆஃப் ஸ்ட்ரிப்பர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிப்பாரு. டை பிளாக் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ் தானே ஸ்ட்ரிப்பர் பிளேட்டும் வரும், நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டைமென்ஷன்ஸ் படி. கரெக்டா? அப்போ லென்த்தும் விட்த்தும் அஸ் யூஸ்வல் சிமிலர் டு டை பிளாக். ஓகேவா? ஆனால் திக்னஸ் வேரி ஆகலாம். கரெக்டா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, திக்னஸ் வந்துட்டு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. டை பிளாக்குக்கு 16 mm ஆர் 12 mm. உங்களுக்கு வந்துட்டு இதை தாண்டி வந்துட்டு எக்ஸாமில் வராது. இந்த 16 mm 12 mm ஏன் அப்படின்னா, இதுவே வந்துட்டு மேக்ஸிமம் என்ன ஃபோர்ஸ் வந்தது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்துட்டு விஸ்டாண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 70 டன் இருக்கக்கூடிய ப்ரெஸ்லையும் கூட இந்த திக்னஸ்க்கு மேலே வந்துட்டு போனதே கிடையாது யாரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இட் வில் பெர்ஃபார்ம் வெரி பெட்டர் தேன் தட். அப்போது எனக்கு இந்த ஸ்டிப்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிப்பர் பிளேட்டில் மேலே இருக்கக்கூடிய ஹோல் வந்துட்டு த்ரெட்டட் ஹோல். கரெக்டுங்களா? இந்த 4 லொக்கேஷனுக்கும் நான் 4 ஹோல் போட்டுருவேன். கரெக்டாக? 4 த்ரெட் ஹோல் போட்டுருவேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு டை பிளாக்ல என்ன இருக்கோ அதே லொக்கேஷன் தான் அங்கேயும் வரும். ஸோ எனக்கு அது வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இதே பிளேட்லேயே நான் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு லைட்டாக அப்படி ஒரு 3/4 வர்ற மாதிரி ஒரு சர்க்கிளை வந்துட்டு டிஸ்கண்டினியூஸாக போட்டனாலே அதுதான் வந்துட்டு அப்போ த்ரெட். கரெக்டுங்களா? ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஸ்டிப்பர் பிளேட்டோட டாப் சர்ஃபேஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்னோட சைடு வியூவில் பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு சின்ன சேனல் இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்களா? கரெக்டாக என்ன புரியுதா? இது ஹலோ, இது புரியுதா உங்களுக்கு? ஸ்டிப்பர் பிளேட்ல 2 த்ரெட்டட் ஹோல், இதுவும் த்ரெட்டட் ஹோல். உள்ளுக்குள்ள இந்த சேனல் மட்டும் இருக்கும். இந்த சேனல் தான் இப்போ வந்து டிசைன் பண்ணணும். கரெக்டாக? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒன் சைடு வந்துட்டு சென்டர்ல இருந்து எக்ஸாக்ட் சென்டர்ல இருந்து ஒன் சைடு வந்துட்டு பெர்ஃபெக்ட் லென்த்ல இருக்கணும், அதாவது ஆஃப் த காம்பனண்ட். கரெக்டா? ரைட் சைடில் அந்த காம்பனண்ட்டோட சைஸுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் எவ்வளோ இருக்கணும்? 3 mm சொன்னா அந்த 3 mm தான் இது. ஓகேவா? புரிஞ்சா? இந்த இடத்துல வரக்கூடிய சேனலுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்ட்ரல் லைன் வச்சுக்கோ, இதுதான் இதுன்னு வச்சுக்கோ. உன் ஸ்ட்ரிப் என்ன ஸ்ட்ரிப்போ, ஸ்ட்ரிப்போட வித் என்னவோ அந்த வித்தோட டிவைடு பை 2 அதுதான் வந்துட்டு எங்கே வரணும்? இந்த இடத்துல வரணும். இங்கேருந்து இங்கே போகக்கூடிய டைமென்ஷன்ஸ். ஓகேவா? தென் ரிமைனிங் டைமென்ஷன்ஸ் இங்கே வரைக்கும் வரும் ப்ளஸ் 3 mm. இதுதான் சேனலுடைய வித்து. சரிப்பா, அப்போ சேனலோட ஹைட் எவ்வளோப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேனலோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் நான் உள்ளுக்குள்ளே என்னோட காம்பனண்ட்டை வந்துட்டு இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய என்னோட காம்பனண்ட்டை வந்துட்டு உள்ளுக்குள்ளே
ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மறுபடி அடுத்த ஸ்டெப்பு ஃபீட் பண்ணோம்னா இதை தூக்கி தானே ஃபீட் பண்ணுவேன் மேனுவலாக ஃபீட் பண்ணும்போது, கரெக்டா? ஸோ அப்போ தூக்கி ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு திக்னஸ் ஆஃப் த ஸ்ட்ரிப் அந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிப் திக்னஸ் மேலே போகணும், கரெக்டா? ப்ளஸ் இன்னொரு சீட் திக்னஸ் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த சீட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஸ்டாப்பரோட ஹைட் வந்துட்டு அதோட ஒரு 0.5 mm வெளியில் லைட்டாக நீட்டிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த திக்னஸ்க்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரிப் திக்னஸ், அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரிப் திக்னஸ், அதுக்கப்புறமா இன்னொரு சீட் திக்னஸ். இந்த 3 திக்னஸில் என்னோட ஸ்டாப்பர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சென்டரில் வரும். அந்த சென்டரில் வரப்போ இதோட ஒரு 1 mm மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பை நான் வெளியில் தூக்குறேன். வெளியில் தூக்கும்போது இதோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த இடத்துல உட்காரும், இந்த ஸ்டாப்பரோட டாப் சர்ஃபேஸில் உட்காரும். ஸோ உட்காரும்போது இந்த இடத்துல எனக்கு கிளியரன்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் என்னால் உள்ளுக்குள்ளே ஸ்லைட் பண்ண முடியும் ஃபர்தராக. ஓகே, ஸோ ஃபர்தராக ஸ்லைட் பண்ணி மறுபடியும் அதே ஸ்டாப்பரில் போய் லாக் ஆகிடும். கிளியரா இது? ஸோ அதனால அந்த ஸ்ட்ரிப்பருடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 times ஆஃப் ஸ்ட்ரிப். ஓகேவா? அப்போ இந்த சேனல் எவ்வளோ இருக்கும் ஹைட்டு நம்ம டிசைன் படி? 4.8 mm இருக்குமா? ஸோ 4.8 mm போக அப்போ மேலே வெளியில் எவ்வளோ இருக்கும்? 16 mm ஒரு 11 mm இருக்குமா? ஸோ நீ நல்லா திங்க் பண்ணி பாரு. இந்த மாதிரி ஒரு 16 mm பிளேட் இருக்குது, அந்த 16 mm பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கும்போது நீ பார்க்கும்போதே இந்த 10 mm அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் ஒர்த்தபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். 10 mm கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் இட் கான்ட் வித்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரென்த். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது இப்படி பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கரெக்டா? ஸோ கிளியரன்ஸு, அதனால தான் அந்த ஸ்டிப்பர் பிளேட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் வைக்கணும். சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி இந்த இடத்துல வந்துட்டு டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் 51 mm வச்சுருக்கோமா? ஸோ அப்போது டை பிளாக்ல போடும்போது இந்த டயாமீட்டர் எவ்வளோ போட்டோம்? டயா 15 போட்டோம். அதே ஸ்டிப்பர் பிளேட் போடும்போது அதே டயாமீட்டர் போட்டுட்டு அதை டயா 51ன்னு மார்க் பண்ணணும். புரியுதாப்போ மீனிங்? அந்த 51 ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பஞ்சுக்கு விட பஞ்சில் டச் பண்ணாமல் பஞ்ச் அவுட்டு வெளியில் இருக்கும் ஸ்டிப்பர் பிளேட்டு. ஓகே, ஸோ பஞ்சில் இருந்து காம்பனண்ட் பஞ்சோட ஒட்டிக்கிட்டே போச்சு அப்படின்னாலும் கூட உன்னோட ஸ்டிப்பர் பிளேட் என்ன பண்ணணும்னா அதை தட்டி விட்டுரும். ஓகே, இப்போ பஞ்சும் ஸ்டிப்பர் பிளேட்டுமே ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கும் அப்போ டை பிளாக்குக்கு போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு காம்பனண்ட் முன்னாடியே கட் ஆக போகும். ஸோ அந்த பர்பஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ எப்போவுமே ஸ்டிப்பர் பிளேட்டில் வந்துட்டு உங்களுக்கு பஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் மூவ் ஆகணும். பட் டை பிளாக்ல வந்துட்டு உன்னோட பஞ்ச் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிளியரன்ஸ் ஆன் எய்தர் ஆல் த சைட்ஸ், எல்லா சைடுமே வந்துட்டு உனக்கு கிளியரன்ஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ சர்க்குலரில் பார்த்தா அப்படின்னா எந்த சைடு ரொட்டேட், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்க்குலர் பஞ்ச் வச்சுட்டதுனால இது சர்க்குலராக இருக்குது சார் பஞ்சு, என்னோட டையும் வந்துட்டு சர்க்குலராக தான் சார் இருக்குது அப்படின்னா இதில் இந்த மாதிரி ஒரு ஆப்செட் வந்தது அப்படின்னா எதுவுமே நடக்காது, கரெக்டா? ரோலராக ரொட்டேட்டிங் வைஸில் என்ன ஆப்செட் நடந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு, என்கிட்ட ஒரு ட்ரையாங்குலர் பஞ்ச் இருக்குப்பா, என்கிட்ட அதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் டை பிளாக் இருக்குப்பா, ஒரு சின்ன ஆக்ஷன் லைட்டாக மாறுச்சு அப்படின்னாலும் பர்ஃபெக்டாக இது எக்ஸாக்டாக மேட்சே ஆகாது, லைட்டாக அப்படி டில்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல போய் கட் ஆகும், கரெக்டா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டில்ட் ஃபங்க்ஷனும் இல்லாத மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளோட பஞ்சையும் டைஸையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சர்க்கிள் வந்துட்டு சர்க்குலர் பஞ்ச் இருக்குது, சர்க்குலர் பஞ்ச் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருந்தாலும் சர்க்கிளாக தானே இருக்கும். ஆனால் ரெக்டாங்குலர் பஞ்சாக இருக்குது, இந்த ரெக்டாங்குலர் பஞ்ச் வந்துட்டு இப்போ ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல இப்படி போயிடும் ப்ரொஃபைல். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னாக்கா இந்த இதே ட்ரையாங்குலர் ப்ரொஃபைல் வந்துட்டு இப்படி போயிடும். ஓகேவா? ஆனால் நமக்கு டை பிளாக்ல அந்த ப்ரொஃபைல் இருக்காது, டை பிளாக்ல நமக்கு இந்த ப்ரொஃபைல் தான் இருக்கும், கரெக்டா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஸ்டிப்பருடைய டிசைன். தென் அதுக்கப்புறமா டிசைன் ஆஃப் பஞ்ச் பார்க்க போகிறோம். டிசைன் ஆஃப் பஞ்சில் நம்ம ஏற்கனவே பார்த்த சின்ன பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் பஞ்சில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மினிமம் லென்த் வந்துட்டு ஒரு 55 mm தான் வைக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது வந்து 55 or 60 mm வச்சுக்கலாம் நீங்கள், ஏன்னா ஹெட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. பஞ்சோட ஹெட் லென்த் 5 mm சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி என்ன மீனிங் அப்படின்னா இதுதான் நம்ம பார்த்த பேசிக்காக இருக்கக்கூடிய பஞ்சோட ஹெட்டு, தென் இதுதான் வந்துட்டு பஞ்சோட லென்த் எல்லாமே. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் பஞ்சுடைய லென்த் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுதான் எவ்வளோ இருக்கணும்? 55 to 60 mm வச்சுக்கலாம் நீ. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா இந்த ஹெட்டோட
லென்த் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 5 mm. ஓகேங்களா. தென் இந்த டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உன் காம்பனண்ட் என்ன டயாமீட்டரோ அதை போல் உள்ளுக்குள்ளே ஒரு 5 mm, இங்கே ஒரு 5 mm. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம், 55 பக்கத்தில் பார்த்தோமா, 50 சம்திங் பார்த்தோம். ஸோ அதனால இதை வந்துட்டு 65ன்னு மாற்றிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்டாண்டர்டாக உனக்கு சொல்லிடுறேன், அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த ஹெட்டோட லென்த்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே 5 mm மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏன்னா நம்மளோட பஞ்ச் ஹோல்டர் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஒரு 16 mm தான் வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். நம்மளோட பஞ்ச் ஹோல்டரை வந்துட்டு மோஸ்ட்லி 16 mm திக்னஸ்ல தான் டிசைன் பண்ணுவோம். இப்போப்பா ஹலோ, இப்போம்மா சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்துட்டு என்னோட பஞ்ச் ஹோல்டர் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம என்ன டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா 16 mm தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பஞ்சையும் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ பஞ்சோட அந்த ஹெட் லென்த் வந்துட்டு 5 mmன்னு நம்ம இந்த இடத்துல போட்டுறோம். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு அதோட லென்த் வந்துட்டு இதுதான் பஞ்சோட ஹெட்டு. ஆக்சுவலாக இந்த ஹெட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு 5 to 7 mm வச்சுக்கோங்க. தென் உனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு உன்னோட காம்பனண்ட் டயாமீட்டர், அதாவது உன்னோட பஞ்சோட டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். அதாவது பியர்சிங் பஞ்சாக இருந்தது அப்படின்னா எக்ஸாக்ட் சைஸ், பிளாங்கிங் பஞ்சாக இருந்தது அப்படின்னா ரெடியூஸ்டு சைஸ். பட் ஆனால் அது எக்ஸாக்ட் சைஸே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு நீ டயாமீட்டர் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல எவ்வளோ டயாமீட்டர் அப்படின்னா டயா வந்துட்டு 50 தான் நம்மளை பிளாங்க்கு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயா 50 கட் பண்ண சொல்லியிருக்காங்கும் போது அப்போ இதோட டயாமீட்டர் வந்துட்டு 50 ப்ளஸ் இந்த சைடில் ஒரு 7 mm, இந்த சைடில் ஒரு 7 mm. அந்த 7 mmங்கிறது இதுதான் 7 mm. இந்த ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 mm. ஓகேவா. இப்போ நம்ம 16 mm பிளேட்டுக்குள்ளே என்னோட பஞ்சை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ வந்துட்டு எனக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் 60 mm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 60 mmல இங்கே ஒரு 5 mm போயிடுச்சு, அடுத்து ஒரு 11 mm போயிடும். ஸோ நியர்லி 16 mm. 60 மைனஸ் 16 mm போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உனக்கு 54 mm தான் உன்னோட பஞ்ச் வந்துட்டு பஞ்ச் ஹோல்டர்லேருந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட பேசிக். பஞ்ச் ஹெட் லென்த் என்ன அப்படிங்கிறது, பஞ்ச் ஹெட் டயாமீட்டர் என்னங்கிறது, பஞ்சோட லென்த் என்ன அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் பஞ்சாக வரக்கூடிய பஞ்சஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய இந்த வேல்யூஸை மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும்? அடுத்து நெக்ஸ்ட் போகலாமா கண்ணா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகேம்மா. இதுதான் டபுள் ஹோல் பொசிஷன், த்ரெட்டட் ஹோல் பொசிஷன் சொல்லியிருக்கோம். லேண்ட் வந்துட்டு 3 mm வச்சிருக்காங்க, ஆங்குலர் கிளியரன்ஸ் வந்துட்டு 3/4 டிகிரி சொல்லியிருக்காங்க. பட் நீ 3 டிகிரி வரைக்கும் வச்சுக்கோ. லேண்ட் வந்துட்டு 3 mm வச்சுக்கோ. இல்லை இப்போ நான் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண போகிறேன் சார் அப்படின்னா 4 mm கூட வச்சுக்கலாம். ஏன்னா 3 mm வந்துட்டு கிரைண்ட் பண்ணி நீ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அடுத்து நமக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பஞ்சை வந்துட்டு நம்ம எதுக்காக டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்ச் வந்துட்டு இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சைக்கிள் ராடு இருக்குது தெரியுமா, சைக்கிள் 4 கம்பி இருக்குல்ல, 4 கம்பி கூட தேவையில்ல, வேற ஏதாவது சிம்பிளாக நம்ம இது விளக்குமாறுலாம் தேங்காய் விளக்குமாறுலாம் இது பார்த்துருக்கீங்களா, குச்சி பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த குச்சி வந்துட்டு நீளமாக இருந்தது அப்படின்னா நுனியை ஈஸியாக வளைக்க முடியும், கரெக்டாக? ஸோ அப்போது என் பஞ்சு ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா என் டை பிளாக்ல இறங்கும் போது அது வந்துட்டு கட் பண்ணுமா இல்லை பெண்ட் ஆயிருமா பஞ்சு வளைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வளையிறது எவ்வளோ லென்த்துக்கு அப்புறம் போச்சுன்னா வளையும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு டெரைவ் பண்ணியிருக்காங்க. 5d/8 × E × D / SS × T ஹோல் பவர் 1/2 அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவோட வந்துட்டு டெரைவ் பண்ணி பண்ண ஃபார்முலா இது, மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் இது ஆக்சுவலாக. இது எப்படி அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஜெக்டில் நான் இந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல நான் லோடு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்க இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குமா, இல்லை இப்படி பெண்ட் ஆயிருமா, இல்லை இங்கிட்டு பெண்ட் ஆயிருமா? ஓகேவா. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீ என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது பெண்டே ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம்.
ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா? சரி கண்ணா. ஸோ அந்த ஃபார்முலால நீங்க வந்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ன வரும், ஒரு லென்த் வரும். சரியா? அந்த லென்த் என்னன்னா அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் லென்த். அந்த மேக்ஸிமம் லென்த்துக்கு விட அதிகமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட லென்த் ஆஃப் பஞ்சு. இந்த மேக்ஸிமம் லென்த் நீ ஒன்று கண்டுபிடிக்கிற, அதை விட பஞ்சோட லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். இதில் கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் லென்த்தை விட உன்னோட பஞ்சோட லென்த் வந்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் அட்வைசபிள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு ஒரு 1 மீட்டர்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்னோட பஞ்சோட லென்த் இப்போ எவ்வளோ 50 mm தான். ஸோ அப்போ இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது அக்செப்டபிள். நான் கால்குலேட் பண்ணதில் வரக்கூடிய லென்த் வந்துட்டு எனக்கு 20 mm வருது. சாரி, ஒரு 80 mm வருது. ஆனால் இங்கே நான் பஞ்சோட லென்த் வந்துட்டு நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு 100 mm வைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நான் கால்குலேட் பண்ணுறதுல எனக்கு என்ன பஞ்ச் வருதோ அதை விட எனக்கு வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பஞ்சோட லென்த் வந்துட்டு கம்மியாக தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும், கம்மியாக தான் வைக்கணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 15 to 60 வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம போட்ட டிசைன் படி பார்த்தீங்க அப்படின்னா 55 mm தான் உன் பஞ்ச் வந்துட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? 15 mm நியர்லி ஒரு 5 mm ப்ளஸ் ஒரு 11 mm வந்துட்டு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே போயிடும். ஓகேவா? எவனுமே கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கே ஒரு 5 mm போச்சு, 16 mm பிளேட் போட்டேன்னா இங்கே ஒரு 11 mm போயிடும். ஸோ 5 + 1 16 mm போயிடுச்சு. 16 mm அப்புறமா ரிமைனிங் வந்துட்டு இதில் எவ்வளோ இருக்கும், ஒரு 60 mm பஞ்ச் போட்டேன்னா 44 mm தான் வரும். நான் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடில் 54 mm போட்டிருப்பேன். ஆமாம், அதை நீங்கள் நோட் பண்ணலை. ஸோ கதை மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. சரிம்மா, ஓகேம்மா. இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோ. ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்ச் லென்த் வரும். இதில் வரக்கூடிய பை அப்படிங்கிறது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 3.142 இன்டூ டி அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பஞ்ச் போட்டுக்கோ, டிவைடட் பை 8 போட்டுக்கோ. தென் இன்டூ இ அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இ அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல். இந்த கான்செப்ட் இது முடிஞ்ச உடனே நான் இதோட பேசிக் நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கப்புறமா டி அப்படிங்கிறது டயமீட்டர் தான். எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, எஸ்எஸ் அப்படிங்கிறது ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல், டி அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். இந்த வேல்யூ எல்லாத்தையுமே உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எம்எம்ல தான் வரும். ஏன்னா டயமீட்டர் வந்துட்டு எம்எம்ல இருக்குது, அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இன்ட்டு ஒரு எம்எம்ல இருக்குது, டிவைடட் பை கீழே வந்துட்டு ஒரு எஸ்எஸ் வந்துட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இன்ட்டு டி வந்துட்டு ஒரு எம்எம்ல இருக்குது. ஸோ எம்எம் நியூட்டன் பெர் மீட்டர் நியூட்டன். ஸோ அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், எம்எம்ல இருக்கும். அது நான் மீட்டர்னு சொன்னேன், இந்த டயமீட்டர் நான் மீட்டர்னு நான் ஃபஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால நான் அதை எம்எம்னு சொன்னேன். ஸோ இப்போ எம்எம்ல தான் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நீ எம்எம்ல தான் இன்சர்ட் பண்ண போகிற டி வேல்யூ. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எம்எம். அதே மாதிரி இங்கேயும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னேன். ஸோ அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்த ப்ரொசீஜர் படி மெகா பாஸ்கல் அண்ட் இஸ் ஈக்குவல் டு மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ சப்போஸ் அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுடைய என்னது, இந்த இப்போ நம்ம உன்னோட ஸ்ட்ரிப் மெட்டீரியல் என்னது, இந்த இடத்துல 300 மெகா பாஸ்கல்னு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? மெட்டீரியலோட பேர் சொல்லவே இல்லை அவங்க. கரெக்டா? ஸோ அப்போ நீ 300 மெகா பாஸ்கலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலோட பேர் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மெட்டீரியலோட பேர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த மெட்டீரியலுக்கான யங்ஸ் மாடுலஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ ஒரு மைல்டு ஸ்டீல் சீட் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மைல்டு ஸ்டீல் சீட்டோட சியர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 300 மெகா பாஸ்கல். தென் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட மைல்டு ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா என்னென்ன கண்டுபிடிக்கணும், டென்சைல் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மைல்டு ஸ்டீலுடைய இந்த இடத்துல வந்துட்டு வேறு என்ன தேவை, இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை. ஓகேவா? இது கூட தேவையில்லை, டென்சைல் இது கூட வேணாம். ஸோ இந்த யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த யங்ஸ் மாடுலஸ் தான் மோரர்லஸ் இந்த டென்சைல் வரும். கொஞ்சம் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. கிளியரா? ஸோ அந்த யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மேலே போடணும், எஸ்எஸ் வேல்யூவை கீழே போடணும்.
போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த் வரும். அந்த லென்த்துக்குள்ள உங்களோட பஞ்சை வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால பஞ்சில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக்கப் பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹோல் 4 ஃப்ரீ ஹோல் இருக்கும். உன்னோட டை பிளாக் என்ன சைஸோ அதே சைஸ் தான். ஸோ அப்போ லென்த் ஆஃப் பேக்கப் பிளேட், வித் ஆஃப் பேக்கப் பிளேட், திக்னஸ் ஆஃப் பேக்கப் பிளேட் இஸ் ஈக்குவல் டு உன்னோட லென்த்து வித்து திக்னஸ்லாம் வந்துட்டு உன்னோட டை பிளாக்ல என்ன போட்டியோ அதே டை பிளாக்கை எழுதிட்டு அதுக்கப்புறமா இதை எழுது. என்னோட திக்னஸ் ஆஃப் பேக்கப் பிளேட்டோட பேசிக் டிசைன் வந்துட்டு 6 mm தான். இது எப்போ நீ பேக்கப் பிளேட் டிசைன் பண்ணினாலும் இந்த 6 mm தான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ நம்ம பஞ்சுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ பஞ்சை தான் கொண்டு போயிட்டு பஞ்ச் ஹோல்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பஞ்ச் ஹோல்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் என்னோட பஞ்ச் ஹோல்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன இதுவாக தெரியணும். ஸோ நம்மளோட பஞ்ச் ஹோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய பஞ்ச் ஹோல்டர்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து பஞ்ச் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோல்டர். இப்போ நான் போட போகிறது பஞ்ச் இல்லாமல் இருக்கக்கூடிய பஞ்ச் ஹோல்டர். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பஞ்சுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இது 5 mm தான் இருக்கும்னு சொல்லி. கரெக்டா? அப்போ இது வந்துட்டு 11 mm இருக்கும், இது 11 mm இருக்கும், இது 5 mm இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்? இந்த டயமீட்டர் வந்துட்டு உன்னோட பஞ்சோட டயமீட்டர் என்னவோ அதே டயமீட்டர் தான் இருக்கும். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பஞ்ச் இதுல இருந்து கலண்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? இப்போ இதுக்குள்ள நான் என்னோட பஞ்சை கொண்டு வந்து ஜஸ்ட் வச்சேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும். ஜஸ்ட் லேசா கையில புஷ் பண்ணேன் அப்படின்னாலே இந்த பஞ்சுக்கு வெளியில போயிடும். ஒரு ஸ்க்ரூ போட்ட மாதிரி. கரெக்டா? ஸோ அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணும்போதே இதை ஃபுல் டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இட் வில் பிகம் லைக் திஸ். ஓகே, ஃபுல்லி ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நான் அது மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னாக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ப்ரெஸ் ஃபிட் வேணும், எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ, இந்த எட்ஜ்லையும் சாரி கலர் மாற்றிக்கோ, இந்த எட்ஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா டைட் ஃபிட் தேவை. ஓகேவா? ஸோ இந்த பாட்டம் சர்ஃபேஸில் வந்துட்டு உனக்கு வந்துட்டு டைட் ஃபிட் வந்துட்டு தேவை கிடையாது. சரியா? கிளியரா? இதுவும் உனக்கு டைட் ஃபிட்டாக வேணும். ஸோ இது வந்துட்டு உனக்கு டைட் ஃபிட்டாக இருக்க தேவையில்லை. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் எதுவும் பண்ண போகல, அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் என்ன நீ கொடுத்தா. ஆனால் இந்த இது டைட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு ரிமூவ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக வந்துட்டு அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? கிளியரா கண்ணா? சரி, ஓகே. ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவரால் டைமென்ஷன் ஆஃப் த டை பிளாக் தான் வரும்னு சொல்லிட்டோம். டயமீட்டர் ஆஃப் ப்ரெஸ்ஸோட போர்ஷன் வந்துட்டு டயா 50 H7 P6 அப்படிங்கிறோம். இந்த H7 P6 அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் ஜோனில் கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸ். ஹச் அப்படிங்கிறது ஹோல் பேசிஸ் சிஸ்டம், சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம் அண்ட் ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னு படிச்சிருக்கீங்களா இதில் மெஷின் டிராயிங்கில்? ஓகேவா? ஸோ அப்போது 50 H7 அப்படிங்கிறது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா ஹோலுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது உன்னோட பஞ்சோட ஹோலுக்கு, இந்த ப்ரொஃபைலோடைய ஹோல் ஆக்சுவலாக. தென் P6 அப்படிங்கிறத எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஹோலு. அப்போ இந்த P6 அப்படிங்கிறத எங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னா உன்னோட பஞ்சில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த பஞ்சோட ஹெட் இருக்கு பார்த்தியா, அந்த பஞ்சோட ஹெட்டுக்கு P6 அப்படிங்கக்கூடிய கிளியரன்ஸ், இந்த ஹோலுக்கு இந்த இதில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த ஹோலுக்கு வந்துட்டு H7 அப்படிங்கக்கூடிய ஒரு கிளியரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரெஸ் ஃபிட்டில் இந்த லைன்லையும் இந்த லைன்லையும் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? கிளியரா? ஓகே. மோஸ்ட்லி இங்கே நம்ம அதே மாதிரி நம்ம வந்துட்டு காம்பனண்ட் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணக்கூடிய அந்த பஞ்சுக்கும் டைக்கும் இடையில வைக்கக்கூடிய அந்த கிளியரன்ஸ் நான் வந்துட்டு ஏற்கனவே ஃபார்முலா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா H7 G6 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ல இருந்து H7 P6 அப்படின்னு, அதாவது ஜிக்கு அப்புறமா HIJKL M இருக்கா தெரியல, MN வச்சுக்கோ, MN OPனே வச்சுக்கோ, ஓலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஓ யூனிட்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இடையில வரக்கூடிய எல்லா யூனிட்ஸில் எல்லா அந்த டாலரன்ஸ் ஜோன்ஸுமே வந்துட்டு உன்னோட இந்த பஞ்சுக்கும் டைக்கும் இருக்கக்கூடிய கிளியரன்ஸுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகும். எப்படி அப்படின்னா இந்த H7 G6 அப்படிங்கிற இந்த டாலரன்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம டபுள் பின் யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா?
இந்த 4 ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 ஹோல் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா? அந்த டபுள் ஹோலுக்கு H7G6. ஏன் அப்படின்னா அதை வந்துட்டு ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணேன்னா போய் கரெக்டாக அலைன் பண்ணிடும் உன்னோட காம்பனண்ட்டை, உன்னோட எல்லா பிளேட்ஸையும் ஒரே பாயிண்ட்ல அலைன் பண்ணும். ஓகேவா? பாட்டம்ல இருக்கக்கூடிய ஃபுல் அசம்பிளியும் அசம்பிள் பண்றதுக்கு டபுள் பின்ஸு, டாப்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேட்ஸையும் அசம்பிள் பண்றதுக்கு டாப்ல இருக்கக்கூடிய 2 டபுள் பின்ஸு, டாப் அசம்பிளியையும் பாட்டம் அசம்பிளியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டபுள் பின்னு தான் உன்னோட பில்லரு. இப்போ மீனிங் புரியுதா? பில்லருக்கு என்ன மீனிங்னா அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ பில்லருக்கும் புஷ்ஷுக்கும் இடையில என்ன கிளியரன்ஸ் இருக்கும்? H7G6 இருக்கும். புரியுதப்போ? எங்கெல்லாம் ஸ்லைடிங் இருக்கோ அங்கெல்லாம் H7G6, எங்கெல்லாம் டைட்டா இருக்கணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு H7P6. P6னா ப்ரெஸ் ஃபிட். இது ஸோ ரொம்ப டைட்டா ஃபிக்ஸ் ஆகும். G6 அப்படிங்கிறது ஸ்லைட் ஆகும். ஸ்லைட்னா ரொம்ப ஸ்லைடிங் இல்லை, ஜஸ்ட் நீ புஷ் பண்ணி ஸ்லைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் அப்போ நீங்கள் அப்போ ஜில இருந்து பி வரைக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ்ல ஏதோ ஒரு கிளியரன்ஸ் தான். இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம பஞ்சில் நம்ம டை டிசைனில் வந்துட்டு பஞ்சுக்கும் டைக்கும் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் கால்குலேட் பண்ண முடியுமா? அந்த கிளியரன்ஸ் வேல்யூ இதில் வரும். ஓகேங்களா? அதை கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா அப்படியே வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் அது தேவையில்லை நமக்கு, அது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். ஸோ இது மட்டும் நீ எழுதுனீங்கன்னா போதும். இது வரைக்கும் 10 கான்செப்ட் கிளியரா எல்லாரும்? ஓகேப்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் டைசெட். டைசெட்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ என்னது, ஒரு டாப் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ரேட்டு சொல்லுங்க. தென் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாப் பிளேட் இருக்கும், ஒரு பாட்டம் பிளேட் இருக்கும், ஒரு பில்லர் இருக்கும். பில்லரை கைட் பண்ணக்கூடிய மேலே ஒரு கைட் பூஸ்ட் இருக்கும். அது லீனியர் கைட் பூஸ்டாக இருக்கலாம், இல்லை ஹெட்டட் கைட் பூஸ்டாக இருக்கலாம். இந்த செட்டப் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டைசெட். ஸோ அந்த டைசெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைசெட்டில் வந்து டைசெட்டில் டை ஏரியா அப்படிம்பாங்க. இந்த டை ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னோட இந்த டைசெட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னோட டைசெட்டில் உள்ளுக்குள்ள நான் எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் நான் எப்படி வந்துட்டு என் டையை வைக்க முடியுமா? நல்லா நோட் பண்ணிக்கோ. பஞ்சும் டையும் அசம்பிள் பண்ணுறது வேற. பஞ்ச் அசம்பிளி தனியாக, டை அசம்பிளி தனியாக அசம்பிள் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் மூலமாக அசம்பிள் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு டைசெட்டு. இந்த டைசெட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய காம்பனண்ட்டை கொண்டு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மெஷினரியில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மெஷினரியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான காம்பனண்ட் வந்துட்டு இதுலேருந்து ஒரு அவுட்புட்டாக வருது. ஸோ அப்போது நான் வந்துட்டு பஞ்சும் டையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டேன். மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு என்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய டைசெட்டுக்கு நான் சூஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு எனக்கு தேவையான ஏரியா அந்த டைசெட்டில் இல்லைன்னா அந்த டைசெட்டை நான் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அதே டைசெட்டோட டாப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பில்லர் டை செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்னோட டை பிளாக் இந்த ஏரியாக்குள்ளே தான் நான் வைக்கணும். அதே மாதிரி இப்போ டயகனல் டை பில்லராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, டயகனல் டை செட்டாக இருக்குது அப்படின்னா என்னோட காம்பனண்ட்டை நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வைக்க முடியும், அல்லது என்னோட காம்பனண்ட்டை இப்படியும் வைக்க முடியும். ஓகேவா? இதே என்னோட டை செட்டு ஒரே ஒரு எட்ஜ் டை செட்டாக இருந்தது அப்படின்னா என்னோட டை பிளாக்கை இவ்வளோ ஏரியாவில் வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சென்டர் பில்லர், இது வந்துட்டு டயகனல் பில்லர் டைசெட், இது வந்துட்டு எட்ஜ் பில்லர் டைசெட். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறது தியரி கிளாஸ் வரும்போது ஜஸ்ட் நான் ரேண்டமாக கோ த்ரூ பண்ணிடுறேன், பார்த்துப்பீங்க. அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அங்கே உனக்கு காட்டிட்டு அதோட பேர் என்ன, அது எப்படி ஒன்றை விட்டு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைசெட்டில் எந்த டைசெட் வேணுமோ அதை வந்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்டாண்டர்ட் டைசெட்ஸ் ஆர் அவைலபிள். ஸ்டாண்டர்ட் டைசெட்ஸ் அவைலபிள். நீ வந்துட்டு போயிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் அப்போ நீங்கள் தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஓகேவா?
அப்போ தான் உனக்கு எப்படி கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டைசெட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைசெட்டில் மோஸ்ட்லி டயகனல் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் தான் என்னால் மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ண முடியும். சப்போஸ் என்னால் இந்த 2 டயகனலும் வைக்க முடியலன்னா கூட என்னோட பிளேட்டை இப்படி கூட மாற்றி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டயகனல் பில்லரில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட். ஸோ எப்படி வேணாலும் நான் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளியரா இது? ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டைசெட்டில் எந்த டைசெட் சூஸ் பண்ணுறாங்க இவங்க? ஃபார் திஸ் டை ஸ்பேசிஸ் சம்திங். ஸோ அந்த டை ஸ்பேஸுக்காக சென்டர் பில்லர் டைசெட் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா செலெக்ஷன் ஆஃப் டவல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலாக. டவல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் எப்படி சூஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன் எப்படி நீங்கள் அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மோஸ்ட்லி டவலும் அண்ட் ஸ்க்ரூஸும் பார்த்தீங்க அப்படின்னா டயா 10 அண்ட் M10. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், M10ல் ஒரு 4 ஸ்க்ரூ போட்டிருக்கோம், டயா 10ல் ஒரு ரெண்டு டவல் கீழே 2 டவல் மேலே. ஸோ டோட்டலாக 4 டவல்ஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு M10ல் 4 ஸ்க்ரூஸ் கீழே வித் டிஃப்ரெண்ட் லென்த்து. M10ல் 4 ஸ்க்ரூ டாப்பில் வித் டிஃப்ரெண்ட் லென்த்து. கரெக்டா? ஸோ அந்த லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் இங்கே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதாவது டாப் பிளேட்டோட திக்னஸ் ப்ளஸ் பேக்கப் பிளேட்டோட திக்னஸ் ஏற்கனவே தெரியும் 6 mm, பஞ்ச் ஹோல்டரோட திக்னஸ் ஏற்கனவே தெரியும் 16 mm. ஸோ 16 6 ஒரு 22 ப்ளஸ் உன்னோட டாப் பிளேட் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு 16 mm வைப்பீங்க. ஸோ 22 + 16 48 mm. ஸோ அப்போது நீ 48 mm வந்துட்டு லென்த் இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ வாங்கினா போதும். அப்போ நான் 45 mm வாங்கினாலே நீ போதும். புரியுதா? 45 mm வாங்கினேன்னா தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹெட் வேர் எடுப்பேன், ரிமைனிங் இருக்கிறது உள்ளுக்குள்ளே டைட் ஆகும். அதை ஸ்க்ரூ வந்துட்டு வெளியிலையும் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய பேசிக் ஸ்டெப். M10 ஸ்க்ரூவில் வந்துட்டு எத்தனை நம்பர் வேணும், எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறது. சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம இது பியர்சிங் டூல், இது வந்துட்டு பிளாங்கிங் டூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனால நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்துட்டு தூக்கி தான் வச்சு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அதை எப்படி போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் வரைகிறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னோட காம்பனண்ட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே இப்போ தான் என்னோட காம்பனண்ட் வந்துட்டு ஃபீட் ஆகுது உள்ளுக்குள்ளே. ஸோ ஃபீட் ஆகும்போது இந்த இது கட் ஆகும். நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பர் வச்சுருப்பேன், இது வந்துட்டு மார்ஜின். ரெண்டாவது ஸ்டேஜில் கட்டான காம்பனண்ட்டு இங்கே வரைக்கும் போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல கட் ஆகும். என்னோட ஸ்டாப்பர் அதே ஸ்டாப்பர் இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஹோல் வந்துட்டு இப்படி இருக்கும். புரியுதா? புரியுதா கண்ணா? ஸோ அடுத்து மூணாவது ஸ்டேஜ் போகும்போது இங்கே ஒரு காம்பனண்ட் கட் ஆகிருக்கும், இங்கே ஒரு காம்பனண்ட் கட் ஆகிருக்கும். என்னோட ஸ்டாப்பர் இந்த இடத்துல லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இன்னொரு காம்பனண்ட் கட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டாப்பர் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஸ்டாப்பர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸ்டு ஸ்டாப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டயாமீட்டர் வந்துட்டு 6 to 8 mm யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன போடுறது, லென்த்து வெட்டு. ஓகே, இங்கே டயாமீட்டர் போடல. ஓகே, ஃபைன். ஸோ 1.5 times of T தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டயா 6 mm பின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டயா 6 mm அப்படியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா டயா 4ம் நீ யூஸ் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு உன்னோட கன்வீனியன்ஸ். எப்படி கன்வீனியன்ஸ் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உன் டை பிளாக் இருக்குது, டை பிளாக்கு பக்கத்தில் நீ வந்துட்டு ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல ஹோல் போட போகிற. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு 1.6 mm தான். கரெக்டா? நோட் பண்ணிக்கோ. ஸோ அதனால இது வந்துட்டு இட் கேன் டேமேஜ் வெரி ஈஸிலி. ஸோ அதனால தான் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சின்ன ஹோல் போடுவீங்க. ஓகேவா? நீ இந்த சின்ன ஹோல் போட்டுட்டு இந்த பெரிய ஹோல் போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கிராக் ஃபார்ம் ஆகிடும் வேகமாக. அப்புறம் நீ யூஸ் பண்ண முடியாது, வேறு பிளேட்டு தான் போகணும். கிளியருங்களா? அப்படி இல்லை, நான் வேற எப்படி சார் இதை லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பின் ரொம்ப பக்கத்தில் வருது சார், 1.6 mm வருது, இதை நம்ம லொக்கேட் பண்ண முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் போர்ஷனுக்கு ஒரு ஸ்டாப்பர் செய்யணும். ஸோ அப்போ அந்த ஸ்டாப்பர் எப்படி இருக்கும், ஒரு சர்க்குலர் ஒரு ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, இது வந்துட்டு இப்படி சர்க்குலராக இருக்கும், என்னோட அடுத்த காம்பனண்ட் வந்துட்டு இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போது நான் என் ஸ்லிப்பை உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணி ரிவர்ஸில் பின்னாடி இழுக்கணும், இழுத்தனா தான் இந்த இதில் கரெக்டாக லாக் ஆகும். ஓகே?
ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள ஃபீட் பண்ணோம்னாலே உன் பின்ல டச் பண்ணி ஃப்ரண்ட்ல இன்னும் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். கரெக்டா? இப்போ ரெண்டாவது டிசைன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எட்ஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப்பர் பண்ணியிருக்கோம். அப்போ நான் உள்ள ஃபீட் பண்ணி ரிவர்ஸ்ல இழுக்கணும். கரெக்டா? ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். இவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய பேசிக். சரிங்களா? தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, இப்போ உனக்கு ஸ்டாப்பரை எந்த இடத்துல லொக்கேட் பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. தென் டயாமீட்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 mm டயாமீட்டரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது எவ்வளோ இப்போ ஹைட் இருக்கணும், ஹைட் வேணும்ல, எவ்வளோ ஹைட் அது வந்துட்டு அலோவபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹைட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1.5 டைம்ஸ் சீட் திக்னஸ் வச்சுக்கோ அப்படின்றாங்க. 1.5 டைம்ஸ் சீட் திக்னஸ் அப்படின்னா எவ்வளோ வெளியில் நீட்டிட்டு இருக்கணும் எங்கப்பா? 1.5 டைம்ஸ் டி அப்படின்னா 2.4 mm. இது கரெக்டா? அதாவது உன் டை பிளாக்கை விட்டு 2.4 mm வெளியில் நீட்டிட்டு இருக்கணும். இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா, என்னோட ஸ்டிப்பர் பிளேட்டில் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாப்பர் இருக்கும். அந்த ஸ்டாப்பருக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பே கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1T ப்ளஸ் தான் இருக்கும், ப்ளஸில் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டீயில் உள்ளுக்குள்ள ரன் பண்ணிட்டு இருப்போம், ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பின்னு நீட்டிட்டு இருக்கும். ஸோ அப்போ 1.6 mm உள்ளே போயிடுச்சு. அப்போ இங்கே மினிமம் எவ்வளோ வெளியில் நீட்டிட்டு இருக்கும்? 0.8 வெளியில் நீட்டிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ரிமைனிங் வந்துட்டு நம்ம 3 டைம்ஸ் சீட் திக்னஸ் வைக்க சொன்னோம் இந்த ஸ்டிப்பரோட கேப். அப்போ ரிமைனிங் மறுபடியும் இன்னும் எவ்வளோ mm இருக்கும்? இன்னொரு 2.4 mm மேலே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதில் நீ ஸ்லைட் பண்ணிக்கலாம் உள்ள. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? கிளியரா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. அதுக்கப்புறமா இந்த டிசைன் ஆஃப் எஜெக்டர், நாக் அவுட் அண்ட் செட்டர் அப்படின்னா இது என்னன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு காம்பனண்ட் வந்துட்டு எஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நம்ம எஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான மெக்கானிசமும் வைக்கல. ஏன்னா அதுவாகவே வந்துட்டு என்ன ஆகுது, நம்மளோட டை பிளாக்ல இருந்து கீழே காம்பனண்ட் வந்துட்டு கிராவிட்டி ஃபீடிங் அப்படிங்கிறதுல அதுவாகவே வந்துட்டு கிராவிட்டினால கீழே என்னோட காம்பனண்ட் வந்துட்டு விழுந்துருது. ஸோ அதனால வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு எஜெக்ஷன் சிஸ்டமோ எதுவுமே வைக்க தேவையில்லை. ஸோ எஜெக்டர்ஸ் ஆர் நாட் யூஸ்டு இன் தி சிஸ்டம். கிளியரா? ஸோ இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல மேக்ஸிமம் என்னென்ன கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய பேசிக் ஃபேஸிங் டூல் கவர் பண்ணியாச்சு, பேசிக் பிளாங்கிங் டூலும் கவர் பண்ணியாச்சு, பேசிக் ப்ராரசிவ் டூலுக்கு என்னென்ன வருமோ அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு, காம்பவுண்டு டூலுக்கும் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் வருதோ அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதில் என்ன கவர் பண்ணலை ப்ராரசிவ் டூலில் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட்டுக்கு பதிலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸுக்குமே வந்துட்டு நீ ரெண்டு ஃபோர்ஸையுமே வந்துட்டு ஆட் பண்ணணும் கட்டிங் ஃபோர்ஸில். ஸோ கட்டிங் ஃபோர்ஸ் 1 ஃபார் பியர்சிங், கட்டிங் ஃபோர்ஸ் 2 ஃபார் பிளாங்கிங். ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணினா கட்டிங் ஃபோர்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு உன்னோட டை பிளாக்கோட திக்னஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் சொன்ன ப்ரொசீஜர் தான். 2T வச்சு ஒரு ஸ்கொயர் பண்ணிடுறீங்க, கார்னரில் வந்துட்டு சர்க்குலர் போட்டுறீங்க, அதாவது ஸ்க்ரூ ஆர் அதர்வைஸ் ஃப்ரீ ஹோல்க்காக. அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிவிட்டு ரெண்டு டபுள் ஹோல்ஸ் போட்டுறீங்க. தென் எட்ஜிலேருந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க 15 mm ஆர் 17 mm சொல்லிட்டு. ஸோ உனக்கு டை பிளாக்கோட லென்த்து தெரிஞ்சிடும், விட்டு தெரிஞ்சிடும், தென் திக்னஸும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மூணுமே தெரிஞ்சதுக்கப்புறமா நீ ஃபர்தராக அடுத்தடுத்த பிளேட்டை டெவலப் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்த பிளேட்டை டெவலப் பண்ண போகும்போது அதில் எப்படி காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டிசைன் வந்துட்டு வரைகிறீங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 14th ஸ்டெப்பில் வந்துட்டு எஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஏன்னா காம்பனண்ட் தான் நம்மளோட மெயின் எய்மே. ஸோ அந்த எஜெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகலை. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு அதுவாகவே கட்டாகி கீழே விழுகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீடிங் அப்படிங்கிறதுலேயே வந்துட்டு அதுவாகவே கீழே விழுந்துருது. ஸோ அதனால் இட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபீடிங் மெக்கானிசமில் நம்மளோட காம்பனண்ட் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி முடிச்சிடுறோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய 14 ஸ்டெப்ஸ். இதில் ஏதாவது யாருக்காவது இந்த இடத்துல சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? அண்ணா யாருக்காவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இருக்காமா? ஓகே, சரிங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வரைஞ்ச அந்த டிராயிங்ஸை மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிராயிங் வரையும்போது ஒரு சின்ன ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ நீ டிராயிங் வரையும் போது பேசிக்காக டிராயிங்கோட நம்பர் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், தென் டூல் நம்பர் இருக்கணும், ஸ்கேல் இருக்கணும். ஸ்கேல் வந்துட்டு இது நாட் டு ஸ்கேல், இது வந்துட்டு ஸ்கேலில் வரையில
நீங்கள் வரையும் போது 1:1 ஸ்கேலில் வரைங்க. ஓகேவா? அப்போ தான் எங்கே வந்துட்டு காம்பனண்ட் இடிக்குது இடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் ட்ரான் பை, செக்டு பை, அப்ரூவ்டு பை. தென் இந்த லைன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கிறது இருக்கணும். உங்களோட ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் இருக்கணும். கிளியரா? அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுடைய அந்த பர்டிகுலர் பிளேட்டுடைய மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், அது எவ்வளோ ஹார்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் எதுவும் ஷார்ப் கார்னர்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. டை பிளாக்காக இருந்தது அப்படின்னா டோன்ட் அவாய்ட் ஷார்ப் கார்னர்ஸ் அட் த என்னது இன்னர் பார்ட்ஸ் அப்படின்னு போடணும். ஏன்னா இன்னர் பார்ட்ல தான் வந்துட்டு உனக்கு டை பிளாக்கோட சர்ஃபேஸ், அங்கே வேணாலும் கேம்பர் பண்ணிட்டான்னா போச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ உனோட பிளேட்டோட எட்ஜஸ்ல மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணணும், கேம்பர் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேசிக். ஸோ இதுதான் உன்னோட டை பிளாக். ஸோ இங்கே டை பிளாக்ல பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட் போட்டிருக்கு. அப்போ இங்கே டை பிளாக்ல இங்கே த்ரெட் போட்டுட்டா ஓகே. அப்போ ஸ்டிப்பர் பிளேட் எப்படி இருக்கும், ஸ்டிப்பர் பிளேட் ஒன்று ஸ்ப்ரிங் லோடட் ஸ்டிப்பர் பிளேட்டாக இருக்கும். கரெக்டா? கிளியரா? ஓகே. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த டிராயிங் வரைஞ்சிட்டு. இது வந்துட்டு அதே மாதிரி இது வந்துட்டு ஸ்டிப்பர் பிளேட்டு. ஸ்டிப்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சைடு வந்துட்டு ஹெட்டட் ஹோல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்துட்டு டபுள் பின்னுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் லைன்லாம் இங்கே கரெக்டாக கிளியராக இல்லை. ஓகேவா? இங்கே ஹெட்டட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு உனக்கு செக்ஷன் லைன் போகுது. இந்த இடத்துல போனோன்னே அப்புறம் இங்கே வந்துடுது. தென் அகைன் வந்துட்டு என்னது டபுள் ஹோல் வருது. ஸோ டபுள் ஹோல் வரும்போது இந்த இடத்துல வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இப்படி தான் போகுது. இதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ மெட்டீரியல் எழுதிருங்க, அந்த பேசிக் செட்டப் எழுதிருங்க. அதே மாதிரி தான் பஞ்ச் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 பெர்ஃபெக்ட் சர்க்கிள் தெரியும் மேலே இருந்து பார்க்கும்போது. தென் இது எல்லாமே த்ரெட்டட் ஹோல்னால த்ரெட்டட் ஹோல் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் போட்டிருக்கு. நீ 2 ஸ்க்ரூ போட்டுக்கோ, இல்லை அப்படின்னா 4 ஸ்க்ரூ போடணும்னா 4 ஸ்க்ரூ போட்டு ட்ரைனிங் பழகிக்கோ. அதாவது ஸ்ட்ரைட்டு ஓகேவா 3/4 தான் இருக்கணும். டபுளுக்கு போடும்போது இந்த டபுளோட ஆப்போசிட் கார்னர்ஸ் 2 கார்னர்ஸுமே வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணணும். ஸோ இதுதான் அதோட பேசிக் செட்டப் பஞ்ச் ஹோல்டருக்கு. தென் த்ரஸ்ட் பிளேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உன்னோட பேக்கப் பிளேட். த்ரஸ்ட் பிளேட் ஆர் பேக்கப் பிளேட். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டைமென்ஷன் போடும்போதும் பார்த்துக்கோ, ஒரே இதுதான், ஒரே லைனில் தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த இதுவும் வந்துட்டு போடாதீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே போடாதீங்க. இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போடாதீங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோ. தென் அதுக்கப்புறம் 2 சைடு தான் வரணும், இந்த சைடு அண்ட் இந்த சைடு. இடையில கேப் வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 mm இருக்கும். ஸோ பஞ்ச் ஹோல்டர், த்ரஸ்ட் பிளேட். தென் வந்துட்டு இதுதான் பேசிக் டிராயிங். 2 3 4 5 6 7 8 பிளேட். ஸோ இந்த 8 பிளேட்டோட பேசிக் டிராயிங்கும் சொல்லியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் அசம்பிளி வந்துட்டு வரைஞ்சிருங்க. சரியா? ஓகேவா? ஸோ அசம்பிள் டிராயிங் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு பிளேட்டும் எப்படி திக்னஸ் வருங்கிறதும் சொல்லியாச்சு. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா பிளேட்டையும் ரேண்டமாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் அசம்பிளி டிராயிங் போகலாம். அசம்பிளி டிராயிங் எப்படி வரையணும் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னொரு இதில் வந்துட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? தென் இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரிப் லே அவுட் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும் நீ. ஸோ ஸ்டிப் லேஅவுட் டிசைன் பண்ணிட்டு எந்த சைட்லேருந்து உன்னோட ஸ்டிப்பை ஃபீட் பண்ணுற அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். இந்த ஏரோ மார்க் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிப் லேஅவுட் டிசைனில் உனக்கு மார்க் போட மாட்டாங்க. ஓகே, ரெண்டாவது டிசைன் ஸ்டெப்பில் வரக்கூடிய ஸ்டிப் லேஅவுட்டுக்கு. தென் இது மாதிரி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். தென் செக்டு பை, அப்ரூவ்டு பை, அதுதான் இது வந்துட்டு ஸ்டிப் லேஅவுட்டுக்குரிய டிசைன். தென் அதே மாதிரி இது வந்துட்டு அசம்பிளி டிராயிங்கு. ஸோ அசம்பிளி டிராயிங்கில் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க பாட்டமில். இங்கே வந்துட்டு டபுள் மட்டும் காட்டியிருக்காங்க. மேலே இருந்து ஸ்க்ரூ வருது, மேலே இருந்து ஸ்க்ரூ வருது, ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடட் ஸ்டிப்பரு. இந்த இடத்துல ஒரு ஃபார்மிங் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபார்மிங் ஷேப்புங்கிறதுனால மேலே இருக்கிறது ஃபார்மிங் பஞ்சு, கீழே இருக்கிறது ஃபார்மிங் டை, கீழே ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்கனால இது வந்துட்டு அப் அண்ட் டவுன் மேலே கீழேயும் போயிட்டு வரும். புரியுதுங்களா கண்ணா நான் சொல்கிறது? ஓகே. தென் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட பில்லர் இருக்குது. பில்லருக்குரிய கைடு புஷ் இருக்குது. சரியா? ஹெட்டடு கைடு புஷ்ஷு. ஸோ டிராயிங் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு உங்களுடைய ஃபைனல் டிராயிங் வரும். உங்கள் பிளேட்டை அசம்பிள் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வியூ வரும். ஓகேவா? தென் இது என்னது,
காம்பனண்ட். ஓகேவா, காம்பனண்ட்டோட டிராயிங்கும் இதே மாதிரி நீங்கள் தனியாக வரையணும். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த டிராயிங், என்ன டிராயிங் வரைங்களோ அந்த டிராயிங் வச்சு வரையணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பிளேட் இது, பாட்டம் பிளேட்டு. ஸோ பாட்டம் பிளேட்டில் இப்போ 2 டயகனலாக இருக்குது, 2 த்ரெட்டட் ஹோல் இருக்குது, இங்கே எல்லாமே ஹெட்டட் ஹோல்ஸ். அதனால் ஹெட்டட் ஹோல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது இது என்ன பிளேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டை பிளாக். ஏன்னா ஒரே ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் இன்னொரு சர்க்கிள் வரணும் சைடில், அந்த சர்க்கிள் போடலை இவங்க. இங்கே போடலை. ஏன் போடலை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்மிங் ஆக்ஷன் தான் நடக்குது. ஃபார்மிங் ஆக்ஷன் நடக்கிறதுனால டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலும் பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் மேலே கீழே போயிட்டு வருது. ஸோ அப்படிங்கும்போது இதுதான் என்னோட டை, இதுதான் என்னோட டை பிளாக்கு. ஸோ அதனால தான் என் டை பிளாக் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா, கிளியரா? ஏன் சார் இந்த இடத்துல ஆங்குலர் கிளியரன்ஸ் இல்லைன்னு கேட்கலாம். ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா டை ரிங்கு. டை ரிங் அப்படிங்கிறது டை வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டு. அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா டை ஹோல்டர், அதாவது பஞ்சுக்கு எப்படி பஞ்ச் ஹோல்டர் சொல்கிறோமோ அது மாதிரி டைக்கு டை ஹோல்டர். இது வந்துட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் டை. தென் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய டாப் பிளேட்டு. ஸோ டாப் பிளேட்டில் பாருங்கள், இது எல்லாமே இந்த 4மே வந்துட்டு ஹெட்டட் ஸ்க்ரூ. அதுக்கப்புறம் இந்த 4 ஹெட்டட் ஸ்க்ரூ வந்துட்டு எதுக்கு சொன்னோம், நம்ம ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பருக்கு சொன்னோமா, ஞாபகம் இருக்கா? தென் இது ரெண்டுமே வந்துட்டு டபுள் பின்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் வந்துட்டு வரையணும் ஆட்டோகேடில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பர்பஸுக்காக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்களோ அதோட மெயின் அப்ஜெக்டிவே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட பேக்கப் பிளேட்டு. பேக்கப் பிளேட்டில் எந்த இதுவுமே இல்லை, அந்த டாப்பில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதுக்குரிய ஃப்ரீ ஹோல்ஸ், தட்ஸ் ஆல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இதை பார்த்தாலே தெரியுது, ஏதோ பஞ்ச் ஹோல்டர் மாதிரி தெரியுது. பஞ்ச் ஹோல்டர், ரெண்டு டாட்டட் ஹோல்ஸ் இருக்கனால இது வந்துட்டு பஞ்ச் ஹோல்டர். ஓகேங்களா கண்ணா, புரியுதுங்களா கண்ணா? நான் பேசுறது கேட்குது இல்லை உங்களுக்கு? ஓகேம்மா. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு பஞ்ச் ஹோல்டருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டிப்பர் பிளேட்டும் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ ஏதோ சம்திங் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது போல், அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரி கட் ஆகுது. சரி ஓகே, ஏன்ப்பா இந்த ஸ்டிப்பர் பிளேட் இந்த மாதிரி இருக்குது? அப்போ நம்ம காம்பனண்ட்டை போயிட்டு அங்கே டேரெக்டாக பார்ப்போம். அப்போ காம்பனண்ட்டை போயிட்டு அசம்பிளி டிராயிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எது ஸ்டிப்பர் பிளேட், இதுதான் ஸ்டிப்பர் பிளேட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொஃபைல் எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்முடைய ஸ்டாப்பர் பின் வைக்கக்கூடிய ப்ரொஃபைல். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பின்னு கொடுக்காம இந்த இடத்துல மட்டும் கூட ஒரு சின்ன ஹோல் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கலாம். இந்த ஹோல் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த ஹோல் வழியா என்னோட ஸ்டாப்பர் பின் உள்ள போயிட்டு வந்துடும். கரெக்டா? ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர் மேல இருந்து வரும்போது டை பிளாக் மேல அப்படியே அமுத்தும்ல. ஸோ பின்னு நீட்டிட்டு இருந்தா டை பிளாக்ல அழுத்த முடியாது. கரெக்டா? இப்போ நல்லா நோட் பண்ணி பாரு கண்ணா. கேட்குதுல நான் பேசுறது எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பிளேட்டு டை பிளாக்கு. இந்த டை பிளாக்ல என்னோட பின் இப்படி நீட்டிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்துட்டு என்னோட காம்பனண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இடத்துல இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இது மேல இருந்து வந்து அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னா அழுத்தி பிடிக்க வரும்போது இது ஃபிளாட் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா ஃபிளாட்டாக வந்து இங்கே உட்காந்துரும். ஸோ இதை வந்துட்டு அழுத்தி பிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகணும், இந்த இடத்துல நான் இந்த பிளேட்டில் உள்ளுக்குள்ள ஹோல் போட்டணும், பெரிய ஹோல் போட்டோம்னா என்ன ஆகும், இது நேராக வந்து இதுக்குள்ளே உள்ளே போய் நல்லா உட்காரும். நல்லா உட்காரும் போது அப்போ இந்த சர்ஃபேஸில் உட்காந்துரும். அப்போ என் பிளேட் இதுக்கு மேலே தான் இருக்கும். இதுதான் என் ஸ்டிப்பர் பிளேட்டு, இதுதான் என்னோட ஸ்டிப்பு. புரியுதா? ஓகே. தென் அதுக்கப்புறமா அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறதுனால அதை அப்படியே ஒரு சேனலாக அப்படியே எடுத்து விட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்குரிய பஞ்சு, அந்த பஞ்சுக்குள்ளேயே ஒரு ஹெட்டட் மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே அப்போ என்ன இருக்குது, ஒரு பியர்சிங் பஞ்சை உள்ளுக்குள்ளே நீ போட்டுக்க முடியும். ஸோ அந்த பியர்சிங் பஞ்சு தான் இது. ஓகேவா? தென் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பர் பின்ஸு அண்ட் ஸ்ப்ரிங் ஹோல்டர், ஸ்ப்ரிங்கை பாட்டமில் ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் ஹோல்டர். இல்லைன்னா ஸ்ப்ரிங் வந்துட்டு அங்கிட்டு மூவ் ஆகிடும். எங்கே மூவ் ஆகிடும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு இதே லைன்லேயே இருக்கணும், இல்லைன்னா அங்கிட்டு மூவ் ஆகிடும். ஸோ அப்போது அதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோலு, இந்த பாட்டமில் வந்துட்டு ஒரு பிளேட்டு, அந்த பிளேட் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே தான் அப்படியே இருக்கும். ஸோ அந்த பிளேட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய பிளேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஹோல் போட்டு ஹோல்குள்ளே அப்படியே ஜஸ்ட் போட்டுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஓகே கண்ணா. ஸோ அடுத்து ஸ்டாப்பர் பின் வச்சோடனே டோட்டலாக வந்துட்டு எல்லா டிசைனுமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. எல்லாருக்கும் மிக்க நன்றி.